بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் யார் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த தலைப்பு வழங்கப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால், கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக நமது தமிழகத்தில் குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்ற ஏகத்துவ பிரச்சாரம் முடுக்கிவிடப்பட்டு லட்சோப லட்ச மக்கள் இந்த கொள்கையினை தமது வாழ்க்கையின் தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டிருப்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனாலும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதாக சொல்லக்கூடிய மக்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தார்கள், இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள், நாளை எதை நோக்கி அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பன போன்ற விஷயங்களை நினைவுபடுத்தி நமக்கு நாமே ஒரு சுய விமர்சனத்தை செய்து கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பினை வழங்கியிருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர் என்று தம்மை தாமே பறைசாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதர் அவரது வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நாம் ஆய்வு செய்தால், அவருடைய தொழுகை, அவருடைய நோன்பு, அவர் செய்கின்ற தான தர்மங்கள், அவருடைய சமூக வாழ்க்கை, அவரது குடும்ப வாழ்க்கை, அவரது அரசியல் வாழ்க்கை என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பரிசீலனைக்கு எடுத்து பார்க்க வேண்டும். இவை அனைத்தையும் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஆய்வு செய்வதென்று சொன்னால் அதற்கு ஒரு பொதுக்கூட்டம் நேரம் போதாது. நாட்கணக்கிலே மாதக்கணக்கிலே விவாதிக்க வேண்டிய தேவை ஏற்படும். அப்படி ஒவ்வொரு தலைப்பாக தனித்தனியாக ஆய்வு செய்வதை விட ஒட்டுமொத்தமாக நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி கொண்டிருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்வதாக இருந்தால் அவை அனைத்திற்கும் ஒரு பொதுவான அளவுகோலின் அடிப்படையில் நாம் ஆய்வு செய்யலாம். உண்மையில் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர் என்று சொன்னால் அவர் இந்த உலகத்தை விட நாளை மறுமையை முக்கியமானதாக கருதுவார். இந்த உலக வாழ்க்கை அற்பமானது, ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு முடிந்துவிடக்கூடியது, நாளை மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை தான் சிறந்தது. அந்த வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட சிரமத்தையும் எப்படிப்பட்ட துன்பங்களையும் அவர் தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருப்பார். இப்படிப்பட்ட பண்புடையவர்களாக குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்களா? ஆரம்பத்தில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் ஏகத்துவ பிரச்சாரம் முடுக்கிவிடப்பட்ட தருணத்தில் விரல் விட்டு எண்ணுகிற சகோதரர்கள் தான் இந்த கொள்கையிலே ஈர்க்கப்பட்டிருந்தார்கள். ஏனென்று சொன்னால், ஆரம்பமாக ஒரு கொள்கை ஒரு இடத்தில் புதிதாக சொல்லப்படுகிற பொழுது அதனால் ஏற்படுகிற இழப்புகள், அவர்களுக்கு ஏற்படுகிற எதிர்ப்புகள், அவர்களை சூழுகின்ற துன்பங்கள், துயரங்கள் எண்ணிலடங்காதவையாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய கொள்கையினை அந்த அரபகத்து மண்ணில் எடுத்து சொல்லுகிற தருணத்தில் அவர்கள் பட்ட துன்பங்களை, துயரங்களை வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாது. அந்த சமுதாயத்திலே தலை சிறந்தவராக கருதப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள். அந்த சமுதாயம் அவர்களை தலைமேல் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருந்தது.
எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபிகள் நாயகத்தினுடைய இயற்பெயரை மறந்துவிட்டு, அவர்களது பெற்றோர்கள் அவருக்கு சூட்டிய சொந்த பெயரை மறந்துவிட்டு நபிகள் நாயகத்திற்கு பட்ட பெயர் சூட்டினார்கள். இன்றைக்கும் நம்முடைய சமூகத்திலே பட்ட பெயர் சூட்டப்படுகிறது. இன்றைக்கு சூட்டப்படுகிற பட்ட பெயர்களை எல்லாம் எடுத்து பாருங்கள். அழகான பெயருக்கு சொந்தக்காரராக இருப்பார். அசிங்கமான வார்த்தைகளை பட்ட பெயராக வைத்திருப்பார்கள். ஒரு மனிதரிடம் இருக்கிற குறைபாடுகளை, அவருடைய நிறத்தை, அவரது உயரத்தை, அவருடைய பேச்சை, அவருடைய நடவடிக்கைகளை கிண்டல் செய்கிற விதமாக பட்ட பெயர் வைத்திருப்பார்கள். கால் ஒடிஞ்சான், குட்டைய, கருப்ப, இதுவெல்லாம் இன்றைக்கு வைக்கப்படுகிற பட்ட பெயர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அந்த சமுதாயம் நபி அவர்களுக்கு வைத்த பட்ட பெயர் என்ன தெரியுமா? அஸ்-சாதிக், அல் அமீன். அதனால் அஸ்-சாதிக் நேர்மையாளர், உண்மை பேசுகிறவர். அல் அமீன் நம்பிக்கைக்கு உரியவர். நபிகள் நாயகத்துடைய முஹம்மது என்ற பெயரை விட்டுவிட்டு ரசூலுல்லாஹ்வை அந்த சமுதாய மக்கள் எப்படி கூப்பிட்டார்கள், அழைத்தார்கள்? நம்பிக்கைக்குரியவரே, நேர்மையாளரே, உண்மை பேசுகிறவரே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக இஸ்லாத்தினை தன்னுடைய உறவினர்களுக்கு எடுத்து சொல்லுகிற தருணத்தில் சொந்தக்காரர்களை எல்லாம் அழைத்து சஃபா என்ற மலைக்குன்றுக்கு மேலே நின்று கொண்டு அந்த மக்களிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள். இந்த மலைக்குன்றுக்கு பின்னால் ஒரு கூட்டம் உங்களை அழிக்க வருகிறது என்று நான் சொன்னால், ஒரு குதிரைப்படை ஒன்று உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொன்னால், அதை நீங்கள் நம்புவீர்களா? அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக பதிலளிக்கிறார்கள், பலா, கண்டிப்பாக நாங்கள் நம்புவோம். மா ஜர்ரபனா அலைக்க இல்லா சிதுகா. ஏன்னா உங்க வாயிலிருந்து உண்மையை தவிர வேற எதையும் நாங்கள் கேட்டது கிடையாது. நீங்க உண்மையைத்தான் சொல்லுவீங்க. நீங்க சொல்றதுல எங்களுக்கு சந்தேகமே வராது, எங்களுக்கு டவுட்டே கிடையாது. முகமது சொல்றார, உண்மையை சொல்றாரா, பொய்யை சொல்றாரா, ஒன்று கிடக்க ஒன்று அடிச்சு விடுறாரா, ஒரு ஆளை அனுப்பி டவுட்டை கிளியர் பண்ணுவோமே, 10 பேர் மலைக்கு மேலே ஏறி நின்று வர்றாங்களா இல்லையா ஆய்வு பண்ணுவோமே என்றெல்லாம் நாங்கள் ஆய்வு செய்ய மாட்டோம். நீங்கள் சொன்னால் சொன்ன மாத்திரத்திலேயே சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் அந்த விஷயத்தை நாங்கள் நம்பிக்கை கொள்வோம் என்று ஒட்டுமொத்த சமுதாயமும் நபிகள் நாயகத்தின் நேர்மைக்கு பறைசாற்றியது, நேர்மையை எடுத்து சொன்னது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை ஆரம்ப காலகட்டத்தில் அவர்களுடைய எதிரிகளில் ஒருவராக இருந்தவர் அபூ சுஃபியான். இந்த அபூ சுஃபியான் பக்கத்து நாட்டுக்கு வியாபார நிமித்தமாக செல்லுகிறார். அவ்வாறு வியாபாரத்தை செய்ய செல்கிற பொழுது அந்த நாட்டில் இருக்கிற ஒரு அரசர் முகமது நபி அவர்களை பற்றி விசாரிப்பதற்காக அபூ சுஃபியானை அழைத்து விசாரிக்கிறார். நபிகள் நாயகத்தை அழிக்க நினைக்கிற எதிரியாக இருந்த இந்த அபூ சுஃபியான் இடத்தில் பல்வேறு கேள்விகளை கேட்கிறார். அந்த கேள்வியில் ஒரு கேள்வி கேட்கிறார், இதற்கு முன்னால் ஃபஹல் குன்தும் தத்தஹிமூனஹு பில் கிذபி, இந்த முஹம்மதின் மீது அவர் என்றைக்காவது பொய் சொல்லி இருக்கிறார் என்று நீங்கள் சந்தேகப்பட்டதுண்டா? அவர் பொய் சொல்லி இருக்கிறாரான்னு கேள்வி கேட்கல, ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று அடிச்சு விட்டுருக்கிறாரான்னு கேள்வி கேட்கல. கேள்வியே என்ன கேள்வி? ஃபஹல் குன்தும் தத்தஹிமூனஹு பில் கிذபி, அவர் பொய் சொல்லி இருக்கிறார் என்று சந்தேகமாவது வந்திருக்குதா? அப்ப அபூ சுஃபியான் சொல்கிறார்களா, இல்ல அப்படி ஒரு சந்தேகமே எங்களுக்கு வந்தது கிடையாது. நபிகள் நாயகத்தின் மீது, அவருடைய நேர்மையின் மீது கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் இருந்த அந்த சமுதாயம், அவர்களை நேர்மையாளர் என்று பட்டம் சூட்டிய சமுதாயம், நம்பிக்கைக்குரியவர் என்று பாராட்டு பத்திரம் வாசித்த அந்த சமுதாயம், நபிகள் நாயகம் ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன ஆரம்ப கட்டத்தில் அவர்களுக்கு கொடுத்த பரிசு என்ன? அவர்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொண்டார்களா? அவர்கள் எப்படி பதிலளித்தார்கள்? அடித்தார்கள், உதைத்தார்கள், கிண்டல் செய்தார்கள், மண்ணெல்லி வீசினார்கள், நாசமாய் போய்விடு என்று உதாசீனப்படுத்தினார்கள். ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் அவர்களால் மதீனாவில் வாழ முடியாத அளவிற்கு நெருக்கடி கொடுத்து அவர்கள் ஊரை விட்டே காலி செய்து பக்கத்திலே இருக்கிற மதீனாவிற்கு துரத்தப்படுகிற அளவிற்கு தொல்லைக்கு மேல் தொல்லை கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஆரம்ப நேரத்தில் இன்றைய தமிழகத்தினுடைய நிலைமை எப்படி? 30 ஆண்டுகளுக்கு முன்பு அதே போன்ற நிலைமை. அன்றைக்குப்பட்ட சிரமங்கள் இன்றைக்கு இல்லை. நபிகள் நாயகம் ஆரம்பத்தில் செய்த அந்த பட்ட கஷ்டங்கள் 8 ஆண்டுகளுக்கு பின்னாடி கிடையாது.
மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு, ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியதற்கு பிறகு, அவர்கள் ஜனாதிபதியாக உருவெடுத்ததற்கு பிறகு மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி நுழைய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வே அந்த நிகழ்ச்சியை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வருகிற பொழுது, வராயித்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் காணும் பொழுது, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு, உமது இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக, அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவீராக என்று கூட்டம் கூட்டமாக பிற்காலத்திலே வருகிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ்க்கு அந்த கஷ்டம் கிடையாது, ஆரம்பத்தில் பட்ட சிரமம் கிடையாது, எதிரிகள் படையெடுத்து வருவாங்களோ என்ற பயம் கிடையாது. நபிகள் நாயகத்தின் கரம் ஓங்கிவிட்டது. அதே போல 30 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இல்லை. ஊருக்குள்ளே கிள்ளுக்கீரையாக பார்க்கப்பட்டார்கள், ஏகத்துவாதிகள் கேலி செய்யப்பட்டார்கள், தெருவில் நடந்து போக இயலாது, ஊர் விலக்கி வைத்தார்கள், அடித்தார்கள், உதைத்தார்கள், கடை வைத்திருந்தால் சாமான் வாங்கக்கூடாது என்று தடை விதித்தார்கள், திருமணத்தை பதிவு செய்ய மாட்டோம் என்று புறக்கணித்தார்கள், இறந்தவர்களை அடக்கம் செய்ய மாட்டோம் என்று கபிரிஸ்தானை இழுத்து மூடினார்கள். அப்படிப்பட்ட நிலையெல்லாம் கடந்து அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினால் இந்த கொள்கை என்பால் மக்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் வளர 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 10 20 ஆனது, 20 40 ஆனது, 40 400 ஆனது, 400 4000 ஆனது. சமூகத்தில் ஒரு மரியாதையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அரசியல் மட்டத்தில், அதிகாரிகளுடைய மட்டத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொன்னால் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கிற ஒரு சூழலை நோக்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறான். இப்படிப்பட்ட தருணத்தில் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? ஆரம்பத்தில் எத்தனை தியாகத்திற்கும் தயார் என்று முன் வந்தோம், அதற்காக பல்வேறு இன்னல்களை அனுபவித்தோம், பொருளாதாரத்தை இழந்தோம், வியாபாரத்தை துறந்தோம், அண்ணன் தம்பிகளிடத்தில் சண்டையிட்டோம், உறவுகளை பிரிந்தோம், கணவன் மனைவியோடு சண்டையிட்டுக் கொண்டோம், பெற்றோரால் உதாசீனப்படுத்தப்பட்டோம், வீட்டிற்குள் நுழையக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டோம். இப்படி அத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கி இந்த ஏகத்துவ கொள்கையில் வீடு நடை போட்டு நாம் நடந்தோம் என்று சொன்னால் என்ன காரணம், என்ன அடிப்படை? அன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் இந்த துன்பமெல்லாம் அற்பமானது, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு இல்லை. எத்தனை நாளைக்கு துன்பப்படுத்துவாங்க, எவ்வளவு நாளைக்கு கஷ்டப்படுத்துவாங்க, நம்ம என்ன மிஞ்சி போனால் உயிரை எடுப்பாங்களா, பொருளை எடுப்பாங்களா, ஆளை அடிப்பாங்களா, ஊர் விளக்குவாங்களா, அதெல்லாம் எத்தனை நாளைக்கு? ஆனால் இன்றைக்கு அதே போன்ற மறுமை சிந்தனை உள்ளத்தில் மிகைத்திருக்கிறதா, அல்லது அதை விட இந்த உலகத்தை பெரிதாக நினைக்கிறார்களா? உரசி பாருங்கள், என்னென்ன கட்டங்களில் எல்லாம் மறுமையை விட இந்த உலகத்தை நேசிக்கக்கூடியவர்களாக மாறி போயிருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்று சொன்னவர்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள், ஒரு திருமணம் பொருளாதாரம் என்று வந்துவிட்டால் பொருளாதாரத்தில் உரசி பாருங்கள் நிலைமை என்ன? பொருளாதாரம் உலகத்தில் வருகிறது என்று சொன்னால், அல்லது பொருளால் இந்த உலகத்தில் நஷ்டம் ஏற்பட போகிறது என்று சொன்னால், அதற்காக நான் மறுமையை இழப்பதற்கு தயார். திருமண பேச்சுவார்த்தை நடக்கிறது, திருமணத்திலே வரதட்சணை கொடுக்கல் வாங்கல். அப்படி உறுதியாக இருந்த மக்கள், சல்லி காசுகள் கொடுக்க மாட்டேன், வாங்க மாட்டேன், சீர்சரத்துகளை பெறமாட்டேன், பெண் வீட்டு சாப்பாட்டை அனுமதிக்க மாட்டேன் என்றெல்லாம் கராராக உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருந்த ஏகத்துவவாதிகள், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றியவர்கள், இன்றைக்கு அவர்களுடைய நிலைமை என்ன? பல பேர் சோரம் போய்விட்டார்கள். பெண் வீட்டாரிடத்திலே மறைமுகமாக நேரடியாக கேட்பதற்கு வெட்கப்பட்டு கொண்டு இவ்வளவு நாள் குர்ஆன் ஹதீஸின் பேசியாச்சு, வரதட்சணைக்கு எதிராக பேசியாச்சு, இன்றைக்கு போய் எவ்வளவு தருவீங்கன்னு கேட்டா நம்மை காரி துப்பி விடுவார்கள். அதனால் நேரடியாக கேட்காம மறைமுகமா எப்படி கேட்கிறது? நீங்க தொகை தர வேண்டாம், எவ்வளவு நகை தர்றீங்க, தொகையை வாங்கினா தான் வரதட்சணையா, நகை வாங்கினா அது என்ன நமக்கா? அது அவங்க பிள்ளைக்கு, உங்க பிள்ளைக்கு நீங்க போடுறத போடுங்க, அவர் போடுவார் போடாம இருப்பார், உனக்கு என்ன? மறைமுகமான பேச்சு. நேரடியாக கேட்பதற்கு வெட்கப்பட்டு கொண்டு மறைமுகமாக பெண் வீட்டாரிடத்திலே கசக்கி பிழியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா?
சில இடங்களில் பார்க்கிறோம், திருமணங்களில் கலந்து கொண்டு இது போன்ற வரதட்சணை இல்லாத திருமணத்தை நாம் ஊக்குவிக்க வேண்டும், நடத்தி கொண்டிருக்க வேண்டும். சமுதாயத்தில் இதனால் பெரும் கேடுகள் ஏற்படுகிறது. ஏழை பெண்கள் தேங்கி கிடக்கிறார்கள். 25 வயது, 30 வயது, 35 வயது முதிர் கன்னிகள் நிறைய காத்து கிடக்கிறார்கள். எனவே இது போன்ற வரதட்சணை ஒழிப்பு திருமணங்கள் நடைபெற வேண்டும் என்று சொல்லி வாய்கிளியே திருமண உரை நிகழ்த்தி விட்டு வந்தால் வந்ததற்கு 4 நாள் கழித்து சம்பந்தப்பட்ட ஊரிலிருந்து தொலைபேசியில் அழைக்கிறார்கள். என்னமோ பெருசா பேசிட்டு வந்தீங்க, வெளியே தெரியாம எவ்வளவு வாங்கியிருக்கிறாரு, விசாரித்து பார்த்தால் வெளியே தெரியாமல் அண்டர் கிரவுண்ட் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. மறுக்க முடியுமா? இல்லை என்று சொல்ல இயலுமா? நான் அத்தனை பேரையும் குற்றம் சாட்டவில்லை, ஒட்டுமொத்த ஏகத்துவவாதிகளும் அப்படி நடக்கிறார்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்களில் சில பேர் செய்கிற காரியம் ஒட்டுமொத்த குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறவர்கள் மீது ஒரு அவப்பெயராக விழவில்லையா? ஒரு ஊர்ல 2 பேர் செஞ்சா அந்த 2 பேர் சொன்னது மட்டும்தான் நிக்குது. ஒட்டுமொத்த நல்லவர்களும் கெட்ட பெயர் வாங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். எல்லாருமே இப்படித்தான்ப்பா, வெளியில பேச்சுக்கு தான் நீங்க, நெசமா உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறது இல்லை என்று உதாசீனப்படுத்தப்படுகிற, கேவலப்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலையை குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய மக்களிடத்திலே பார்க்க முடிகிறது. பொருளாதார கொடுக்கல் வாங்கலை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு காலத்திலே முஸ்லீம்கள் என்று சொன்னாலே நேர்மைக்கு பெயர் போனவர்கள். இன்னைக்கு நம்மெல்லாம் இந்தியாவில் முஸ்லீம்களாக இருக்கிறோம்னா என்ன காரணம் நினைக்கிறீங்க? 1400 வருஷத்துக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு நாட்டிலே இஸ்லாத்தை சொன்னாங்க. அரபு நாட்டிலே சொல்லப்பட்ட இஸ்லாமிய மார்க்கம், அந்த கொள்கை இந்தியாவிலே வாழுகிற நம்மை எப்படி சேர்ந்தது? அங்கிருந்து வியாபாரத்திற்கு வந்த நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் செய்த வியாபாரத்திலே காட்டிய நேர்மை, பொய் பேசாமல் செய்த வியாபாரம், பொருளிலே இருக்கிற குறைகளை எடுத்து சொல்லி, நான் விற்கிற இந்த பொருளில் இந்த குறை இருக்குது, பார்த்து வாங்கிட்டு போங்க, அந்த குறைக்கான ரேட்டை குறைச்சிக்குங்க என்று சொல்லி அதனுடைய குறைகளை எடுத்து சொல்லி வியாபாரம் செய்தார்கள். அதை பார்த்து புட்டு நம்ம நாட்டில் இருக்கிற நம்முடைய முன்னோர்கள், ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் மெய்சிலித்து போனார்கள். என்னடா இது, வியாபாரம்னாலே பொய் பேசுறதா வியாபாரம் உலகம் ஆக்கி வச்சிருக்குது, பொய் பேசாம பிசினஸ் பண்ண முடியுமான்னு கேட்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நேர்மையா வியாபாரம் செய்கிறார்கள். பொருளில் இருக்கிற குற்றங்களை குறைகளை எடுத்து சொல்லி மக்களிடத்தில் வியாபாரம் செய்கிறார்கள். எதனால் இப்படி வியாபாரம் செய்கிறார்கள் யோசித்து பார்க்கிறாங்க. கடைசியில் அவங்களுடைய பதில் என்ன? இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாம் வியாபாரத்தை நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது. பொய் பேசி வியாபாரம் செய்யக்கூடாது, ஏமாற்றி வியாபாரம் செய்யக்கூடாது, மோசடி செய்து பொருளீட்ட கூடாது என்று தடை விதித்திருக்கிற காரணத்தினால் அதை கடைபிடித்து இவர்கள் நேர்மையை பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லி, அப்ப அந்த மக்கள் பின்பற்றுகிற இஸ்லாத்தை நாமும் பின்பற்றுவோம் என்று நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாத்தில் இணைஞ்சாங்க. அதனால தான் 7 தலைமுறை 8 தலைமுறை இன்றைக்கு இந்த இந்தியாவில் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ 20 கோடிக்கு மேலாக முஸ்லீம்கள் இந்த தேசத்திலே வாழ்வதற்கு ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முன்பு முஸ்லீம் வியாபாரிகள் காட்டிய நேர்மை ஒரு காரணம். இன்னைக்கு நம்முடைய நேர்மையை பார்த்துப்புட்டு இஸ்லாத்துக்கு வர்றாங்கன்னு யாரையாவது சொல்ல முடியுமா? இந்த முஸ்லீம் வியாபாரி இடத்துல நான் கொடுக்கல் வாங்கல் வச்சிருந்தேன், இவர் கடையில் வியாபாரம் பண்ணினேன், இவருக்கு நான் சரக்கு கொடுத்தேன், இவரிடமிருந்து சரக்கு எடுத்தேன், அவரிடம் நடந்து கொண்ட கொடுக்கல் வாங்கலில் நேர்மை நாணயம் ஒழுக்கத்தை பார்த்துவிட்டு நான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு மனிதரை இன்றைக்கு காட்ட இயலுமா? நம்முடைய நடவடிக்கையை பார்த்துவிட்டு இஸ்லாத்தை விட்டு 10 அடி தூரம் விலகுறான். என்ன பொய்யப்பா, இப்படி ஒரு ஃப்ராடா, ஏமாத்துறதுக்கு ஒரு அளவில்லையா என்று சொல்லி முஸ்லீம்களுடைய ஏமாற்று காரியத்தை பார்த்துவிட்டு, முஸ்லீமும் ஒட்டுமொத்த முஸ்லீமை விடுங்க, குர்ஆன் ஹதீஸை பேசுகிற பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட முஸ்லீம்களிடத்திலேயும் வியாபாரத்தில் பொய் இருக்கிறதா இல்லையா? வியாபாரத்தில் மோசடி இருக்கிறதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒரு கடனை பத்தி பேசுறாங்க. ஒரு கொடுக்கல் வாங்கல ஒரு அத்தியாவசியமான தேவைகள் ஏற்படும் பொழுது அடுத்தவங்களிடத்தில் கடன் வாங்கி கொண்டு கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. கடனை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, ஒருத்தர்கிட்ட கடனை வாங்கிட்டு அந்த கடனை திரும்ப செலுத்தாமல் ஒருவர் மரணித்து விட்டால் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் அவர் மன்னிப்பை பெற முடியாது. அல்லாஹ்வின் பாதையில் உயிரை தியாகம் செய்த ஷஹீதாக இருந்தாலும் சரிதான். இஸ்லாத்தில் மரணித்த ஒரு மனிதருக்கு கிரீடம் சூட்டப்படுகிறது என்று சொன்னால் நபிமார்களை விட உயிர் தியாகிகள் ஷஹீதுகள் தான் அதுல முதலிடத்தை பெறுவார்கள். உலகத்தில் எந்த மனுஷர் இறந்தாலும் சரி, இறந்த உடனே அவங்களுக்கு மன்னரை வாழ்க்கை உண்டு. கியாமத் நாள் வரைக்கும் மன்னரையில தான் இருப்பாங்க. திரை மறைவு வாழ்க்கை. அதுக்கு பிறகு உலகம் அழிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு விசாரிக்கப்பட்டு நல்லவர்களாக இருந்தால் சுவனம் செல்லுவார்கள், கெட்டவர்களாக இருந்தால் நரகத்திற்கு தள்ளப்படுவார்கள். அதுவரைக்கும் இவர்கள் இந்த மன்னரை வாழ்க்கையிலே இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு போய் அவனுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக வேண்டி சண்டையிட்டு அந்த சண்டையிலே கொல்லப்பட்டு ஒருவர் மரணித்து விடுகிறார் என்று சொன்னால் மரணித்த மறு நிமிடமே கொல்லப்பட்ட அந்த நொடியிலே அவருடைய உயிரை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு எடுத்துக்கொள்கிறான். சூரத் யாசீன் என்ற அத்தியாயத்தில் கூட அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஒரு 3 இறை தூதர்களை ஒரு சமுதாயத்துக்கு எல்லாம் அனுப்பி வைப்பான். அந்த மக்கள் அந்த நபிமார்களை ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு மனிதர் வந்து சொல்லுவார், வஜாமின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலுன், ஊரின் எல்லைப்புறத்திலே இருக்கிற ஒரு மனிதர் வந்து இத்தபிஊம் அல்லாஹ் யஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் வஹும் முஹ்ததூன், உங்களிடத்தில் எந்த கூலியும் கேட்காம நேரான வழியில் இருக்கிற இந்த தூதர்கள் சொல்றதை கேளுங்கப்பா என்று ஒருத்தர் போதனை பண்ணுவார். அந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து அவரை கொலை செய்து விடுவார்கள். எங்களுக்கு வந்து நீ உபதேசம் பண்றியா, எங்களுக்கு நீ அறிவுரை சொல்றியா, உனக்கு என்ன யோகியது இருக்கிறது என்று அந்த மக்கள் அவரை கொன்று விடுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், கீலதுகுலில் ஜன்னா, அவருக்கு சொல்லப்பட்டது நீ சுவர்க்கத்திற்குள் நுழைந்து விடு என்று சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டா மறு நிமிடமே சொர்க்கத்துக்கு எடுக்கப்படுகிறார். சொர்க்கத்துக்கு எடுக்கப்படுறது மாத்திரமில்லை, யுகுஃபருலி ஷஹீதி குல்லு தம்பின், அல்லாஹ்வின் பாதையில் உயிர் துறந்த தியாகியுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். சொல்லிட்டு சொல்றாங்க, இல்ல தைன், கடனை தவிர. அவர் கடன் வாங்கிட்டு இறந்திருந்தார்னா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். சம்பந்தப்பட்டவர் மன்னிக்க வேண்டும், அதுக்கப்புறம் தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும். அல்லது இவர் செய்த நன்மையை எடுத்து யார்கிட்ட கடன் வாங்கிட்டு வந்திருந்தாரோ அவருக்கு கொடுத்து அல்லாஹ் நாளை மறுமையில் கணக்கை டேலி செய்வான். ஷஹீதுக்கு கூட கடனுக்கு மன்னிப்பு கிடையாது என்று சொன்னால் கடன் வாங்குறது பெரிய பாவம் இல்லை. கடனை வாங்கிட்டு வேணும்னு செத்து போகல, கொடுக்க வழி இல்லாம, கொடுப்பதற்கு நேரம் இல்லாமல், சம்பாதிக்க பொருள் இல்லாமல் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருத்தர் மரணிச்சிருந்தாலும் மனித உரிமையை மீறினால் மறுமையில் மன்னிப்பு கிடையாது என்று சொல்லப்படுகிற மார்க்கத்தில் காசு பணத்துக்காக பொய் பேசுவது, ஏமாற்றுவது, மோசடியில் ஈடுபடுவது நாளை மறுமையில் மன்னிக்கப்படுகிற குற்றமாக இருக்குமா? மறுமை பெரிதென்று நினைத்திருந்தால் இந்த காசுக்காக வேண்டி பொய் பேசி இருப்பாரா, ஏமாற்றி இருப்பாரா, பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டிருப்பாரா, அநியாயமான முறையில் அடுத்தவர்களுடைய பணத்தை பொருளை சுரண்டி இருப்பாரா? அப்ப இவங்களுடைய உள்ளத்துல மறுமை பெருசா இல்ல. மறுமை எப்போ வருதோ வரட்டும், அதுக்கு முன்னாடி உலகத்துல சம்பாதிச்சிடணும், எப்படியோ உலகத்தை அனுபவிச்சிடணும், ஒரு பெரிய வீட்டை கட்டிடணும், சொகுசான கார் வாங்கிடணும், நிறைய நகை நட்டுக்களை போட்டு மனைவிக்கு அலங்கரித்து பார்த்து விட வேண்டும், பிள்ளைய படிக்க வச்சிடணும். அதுக்காக வேண்டி உலகத்தில் இறைவன் வகுத்திருக்கிற எந்த தார்மீக நெறிகளையும் நாங்கள் தூக்கி எறிய தயார் என்று மறுமையை விட உலகத்தை பெரிதாக நினைக்கிறார்கள். இவர்கள் எப்படி குர்ஆன் ஹதீஸை பின்பற்றியவர்கள்? நெஞ்சில தக்பீர் கட்டுறது மட்டும்தான் குர்ஆன் ஹதீஸா? அத்தையாத்துல உட்கார்ந்துக்கிட்டு வரலாற்றுனா அது மட்டும்தான் குர்ஆன் ஹதீஸா? தொப்பி போடுன்னு ஒருத்தர் கம்பல் பண்ணும் பொழுது
நான் தொப்பி போட மாட்டேன்னு சொன்னா அது மட்டும்தான் குர்ஆன் ஹதீஸா? தர்காவுக்கு போக மாட்டேன், தாயத்து கட்ட மாட்டேன், ஷேக் காலில் விட மாட்டேன், இது மட்டும்தான் குர்ஆன் ஹதீஸா? இதுதான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதற்கான முழுமையான இலக்கணமா? அவைகளும் தான் குர்ஆன் ஹதீஸ். ஆனா அது மட்டுமே அல்ல, ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய மறுமைதான் சிறந்தது. அதுக்காக இந்த உலகத்திலேயும் எதையும் இழக்க தயார். அத்தையாத்துல விரல சேர்க்கிறதுங்கிறது ஒரு அற்பத்திலும் அற்பமான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை கடைபிடிப்பதற்காக வேண்டி ஊர்க்காரர்களோடு சண்டையிட்டவர்கள், ஜமாத்துகளை பிரித்தவர்கள், பிரிவினை ஏற்படுத்தியவர்கள், குடும்பத்தில் குழப்பத்தை சந்தித்தவர்கள், காசு பணத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை காலில் போட்டு மிதிக்கிறாங்கன்னா அப்ப நீங்க மறுமையை பெருசா உங்களுடைய உள்ளத்துல மறுமை வந்து உட்காரல. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை உதாரணமாக சொல்லி காட்டுகிறான். லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத் ஃபிரௌன். மூமின்களுக்கு அல்லாஹ் ஒரு முன்மாதிரியை, ஒரு உதாரணத்தை காட்டுகிறான். யார் உதாரணம்? இம்ராஅத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை உதாரணமாக காட்டுகிறான். ஒரு பெண்மணியை அல்லாஹ் மூமினுக்கு உதாரணம். பெண்மணினா எப்படிப்பட்ட பெண்மணி? நான் உங்களில் மிகச்சிறந்த கடவுள் என்று சொன்ன ஃபிரௌனுடைய மனைவி. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்காக அவர்கள் கொடுத்த விலை என்ன? ஃபிரௌனுடைய மனைவி என்று சொன்னால் அவங்க தான் பட்டத்து மகாராணி, நினைச்சதையெல்லாம் நடத்துகிற அதிகாரம் படைத்த இடத்திலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு சேவகம் செய்வதற்கு ஆயிரக்கணக்கான ஊழியர்கள், அடிமைகள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சொகுசான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருந்த அந்த ஆசியா அம்மையார் அவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிற மார்க்கம் தான் உண்மை, அதுதான் சத்தியம், அதுவே நேர்வழி என்பதை அறிந்து கொண்ட மறு நிமிடத்தில் அந்த ஏகத்துவத்தை மனமாற ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாத்தினை தனது வாழ்க்கை நெறியாக ஒத்துக்கொள்கிறார்கள். அதற்காக அவர்கள் கொடுக்கிற விலை என்ன? உலகத்தினுடைய சுகபோகங்களை எல்லாம் இழக்கிறார்கள், மகாராணி என்ற அந்தஸ்தை இழக்கிறார்கள், மாளிகையில் அமர்ந்து ஆட்சி செய்த அந்த இன்பங்களை இழக்கிறார்கள். இன்பத்தை இழந்தது மட்டுமில்ல, அதற்கு பகரமாக துன்பத்தை, அடி, உதை, வேதனை, கஷ்டம், ஊர்ல உள்ளவங்களையே கடுமையா துன்பப்படுத்தினான் என்று சொன்னால் சொந்த மனைவி அந்த கொள்கையை ஏத்துக்கிட்டா ஃபிரௌன் சும்மா இருப்பானா? அப்படிப்பட்ட துன்பத்தை சந்திக்கிறாங்க. சந்திச்ச அந்த பெண்மணி துன்பத்திற்கு பகரமாக எதனால் அதை தாங்கிக் கொண்டார்கள்? அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்டார்கள்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், நஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வ நஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். இறைவா, இந்த ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து, இந்த அநியாயக்கார கூட்டத்தாரிடமிருந்து எனக்கு நீ பாதுகாப்பு கொடு. இதுக்கு பகரமாக இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னா, நாளை மறுமையில உன்னிடத்தில் சுவர்க்கத்தை நான் கேட்கிறேன். மறுமையில சொர்க்கம் தான் பெருசு, அதுக்காக இந்த துன்பத்தை நான் தாங்கிக்கிறேன், இந்த கஷ்டத்தை நான் மனமாற ஏத்துக்கிறேன். இதுக்கு பகரமாக உன்னிடத்தில் நான் எதிர்பார்ப்பது நாளை மறுமையின் வெற்றி, மறுமையினுடைய சுவனம். அந்த சுவனத்துக்காக எப்படிப்பட்ட இழப்பையும் நான் தாங்கிக் கொள்ள தயார். அவங்க தான் ரோல் மாடல். ஒரு மூமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ரோல் மாடல் யாரு? காசு பணம் எல்லாம் பெருசா? மறுமையில சொர்க்கம் கிடைக்கும்னா உலகத்துல காசு பணத்தை தூக்கி எறிகிறேன், எனக்கு அது தேவையில்லை, மறுமை தான் தேவை. ஆனா நமக்கு உலகம் பெருசா போச்சு, பொருளாதாரம் பெருசா போச்சு, காசு பணத்தின் மீது இருக்கிற மோகம் பெருசா போச்சு. அதனால மறுமைக்காக, இந்த உலகத்திற்காக மறுமையை தியாகம் செய்து விட்டு அமர்ந்திருக்கிறோம். பொருளாதாரம் வரும்னா நான் எப்படிப்பட்ட தவறையும் செய்ய தயார், வட்டி கூட வாங்க தயார். பேங்க் வட்டி நியாயப்படுத்துறது, பேங்க்ல போட்டு அந்த வட்டியை வாங்குறேன், அதுக்கு என்ன? வட்டின்னு தெரிஞ்சு போச்சு,
அது பேங்க் வட்டியா என்ன, வேற எந்த வட்டியா இருந்தா என்ன? கார் வேணும், எனக்கு இன்ட்ரெஸ்ட்ல கார் எடுப்பேன், லோனு போட்டு கார் வாங்குவேன், லோனு போட்டு வீடு கட்டுவேன், எனக்கு வீடு வேணும், வட்டி கட்டுறேனே பரவாயில்ல. வட்டியை பத்தி குர்ஆன் என்ன சொல்லுது? ஃபதனூ பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலி. வட்டி வாங்குகிறவர், வட்டி கொடுக்கிறவர், வட்டிக்கு எழுதுகிறவர், வட்டிக்கு சாட்சியாக இருப்பவர், அத்தனை பேரும் ஃபதனூ பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் புரிவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளட்டும். என் கூட சண்டைக்கு வாடான்னு கூப்பிடுறான் அல்லாஹ். நாளை மறுமையில நிரந்தர நரகம் என்று அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறான். மறுமையில நரகம் கிடைக்குதா பரவாயில்ல, எனக்கு இந்த உலகத்தில் காசு கிடைக்குது, நிறைய செல்வம் கிடைக்குது, அதனால் நான் மறுமையை பற்றி கவலை கொள்ளாமல் இந்த செல்வத்திற்காக மறுமையை இழக்க தயார். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுறவங்களா சொல்ல முடியுமா இவர்கள்? நாங்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்று மாறுதட்டை இயலுமா? நபிகள் நாயகம் சில உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு இவ்வளவு ஆசையோடு குர்ஆனையும் ஹதீஸையும் தூக்கி எறிந்து விட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்து பாருங்க. பொருள் வேண்டும் பொருள் வேண்டும் சொல்றீங்களே, நபி அவர்களுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருந்துச்சு? இன்றைக்கு இருக்கிற ஏழ்மையிலையும் மிக பெரிய கொடுமையில சிக்கி தவிக்கிற ஒரு ஏழையை விட, அடிமட்டத்து பிச்சைக்காரனை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழ்மையின் கோர பிடியிலே சிக்கி கிடந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஏழ்மை வார்த்தைகளை வர்ணிக்க இயலாது. வரலாற்று ஏடுகளில் பதியப்பட்டிருக்கிற அந்த செய்திகளை படித்து பார்த்தால் கலங்காத கண்களும் கலங்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு துன்பம், துயரமான பொருளாதார நிலை. நபி அவர்கள் சாப்பிட்ட சாப்பாடு எப்படி? ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியில வர்றாங்க. வெளியில வந்தா அபூபக்கர், உமர், 2 சஹாபாக்கள் வெளியில நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன இந்த நேரத்தில் வெளியில வந்து நிக்கிறீங்களா, காரணம் என்ன? அப்புறம் சஹாபாக்கள் 2 பேரும் பதில் சொல்றாங்க, அல் ஜூ யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே பசிதான், சாப்பாட்டுக்கு ஒண்ணும் இல்லை, சாப்பிட்டு பல நாள் ஆச்சு, ஏதாவது சாப்பாடு கிடைக்காதா என்ற ஏக்கத்தில் வெளியில வந்திருக்கிறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளிக்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் எதற்கு வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்கிறீர்களோ அதே காரணத்தினால்தான் நானும் வெளியில் வந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு பசிச்சதுன்னு வெளியில வர்றாங்கன்னா நம்ம சொல்ற மாதிரி பசிக்குன்னு சொல்ற ஆள் இல்லை ரசூலுல்லாஹ். நம்ம காலையில தான் ஒரு கட்டி இருப்போம், 6 இட்லி 4 வடை 3 இடியாப்பம் 2 புரோட்டான்னு உள்ள தள்ளிட்டு மதியம் 2 மணி ஆன உடனே பசி எடுக்குதுப்பா, சோற வையும்பமே. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாளா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டினி கிடப்பார்கள், நோன்பு இருப்பார்கள். எப்படி நோன்பு? தொடர்ச்சியான நோன்பு. சாப்பாட்டுக்கு வீட்டில் வழி இல்லாம சகர் சாப்பிட்டு இருப்பார்கள். இஃப்தாருக்கு ஒண்ணும் இருக்காது, கண்டினியூவா பட்டினி. அடுத்த சகருக்கு ஒண்ணும் இருக்காது, தொடர்ச்சியாக பட்டினி. அதற்கடுத்த நாள் நோன்பு இருப்பார்கள், தொடர்ந்து பட்டினி. ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல நாட்களுக்கு உண்பதற்கு உணவில்லாமல், இஃப்தார் இல்லாமல், சகர் இல்லாமல் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கிற அளவிற்கு நபிகள் நாயகம் பட்டினி கிடப்பார்கள். ஒரு நாள் இஃப்தார் இல்லாட்டி நோன்பு வைப்போமா? சகரு செய்யறதுக்கு தூங்கி விட்டோம், 6 மணிக்கு எந்திக்கிறோம். பல பேருடைய நிலைமை என்ன? சாப்பிடல, அதனால நோன்பு வைக்க மாட்டேன். சாப்பிடாம எப்படி நோன்பு வைக்கிறது? நோம்புங்கிறது என்ன, சாப்பிட்டா தான் நோம்பா? சாப்பாடு சிறந்தது, சகரு சாப்பாடு சிறந்தது, சாப்பிடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். சாப்பிட்டா தான் நோம்பா? சாப்பிடாட்டி நோம்பு இல்லையா? ஏன் நோன்பு வைக்கிறது இல்லை? நம்முடைய பலகீனம், முடியாது. அது எப்படி 10 மணி நேரம் 12 மணி நேரம் பட்டினி கிடக்கணுமே, பசி தாங்க மாட்டோமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 நாள் 5 நாள் 6 நாள் என்று பச்சை தண்ணீர் கூட தொண்டையில் படாத அளவிற்கு தொடர்ச்சியாக நோன்பு இருக்கிற அளவிற்கு உடலில் வலிமையுடையவர்கள்.
அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசிக்குது, வீட்டில் இருக்க முடியல, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியில வர்றாங்கன்னா எத்தனை நாள் கொலை பட்டினியாக கிடந்திருப்பார்கள். அப்படி கிடந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லை மீறினார்களா? நம்மிடத்துல செல்வம் இல்லை, சாப்பிடுற உணவில்லை, அதனால எல்லை தவறி சம்பாதிப்போம், அல்லாஹ்வின் வரம்புகளை மீறுவோம், காசு பணத்துக்காக வேண்டி ஏதாவது ஒரு காரியத்தை செய்வோம்னு செஞ்சாங்களா? அப்படி செய்வதாக இருந்தால் அதற்கு அவர்கள் தகுதியானவர்கள். அப்படிப்பட்ட பசியில இருந்தாங்க, ஏழ்மையில இருந்தாங்க. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பொருளாதாரத்திற்காக எல்லை மீறவில்லை என்று சொன்னால், இன்னைக்கு நம்மள யாராவது ஒருத்தர் அப்படிப்பட்ட பசியில கிடக்கிறோமா? ஏழ்மையில் இருக்கிறோமா? வீடு இல்லாத, வாசல் இல்லாத, தொழில்துறை இல்லாத, தினந்தோறும் பிச்சை எடுத்து வாழ்க்கை நடத்துகிற ஒரு பிச்சைக்காரராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு என்பது கண்டிப்பாக கிடைத்தே தீரும். 2 நேரம் சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்றதுக்கு ஒரு ஏழை கிடையாது. நபிகள் நாயகம் அப்படிப்பட்ட ஏழ்மை. உடுத்துவதற்கு ஆடை எடுத்துக்கொண்டால் பல மாதங்களுக்கு ஒரே ஒரு ஆடை மாத்திரம்தான் நபிகள் நாயகத்திற்கு சொந்தமான உடையாக இருந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, தொழுகிற நேரத்தில் ஒவ்வொரு தடவையும் தொழும்போது அதுக்காக தனியாக ஆடை அணியணுமா கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட பதில் கேள்வி கேட்கிறாங்க, அவளை குல்லிக்கும் சௌபான், ஏன்பா தொழுவும் போது ட்ரெஸ் அணிய தனியா ட்ரெஸ் போடணுமான்னு கேட்கிறிய? இங்க இருக்கிற ஒவ்வொருவரிடமும் 2 ஆடைகளா இருக்கிறது. இருக்கிறதே ஒரு ட்ரெஸ் தானே, பிறகு என்ன இன்னொரு ட்ரெஸ் பத்தி கேள்வி? 2 ட்ரெஸ் இருந்துச்சுன்னா சாப்பிடுறதுக்கு ஒன்று, தொழுகைக்கு ஒன்றுன்னு சொல்லலாம். இருக்கிறதே ஒன்று, அதில் தான் தொழுகணும், அதில் தான் நோன்பு வைக்கணும், அதில் தான் சாப்பிடணும், அதில் தான் தூங்கணும், அதை உடுத்தி தான் குளிக்கணும், அத்தோடு தான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடணும். அதுதான் வாழ்க்கை முழுக்க, நாள் முழுக்க அதைத்தான் பயன்படுத்த வேண்டும். வேறு ஆடை இல்லை என்ற நிர்பந்தத்தில் இருக்கிற நாம் தொழுகைக்கு நீங்க தனியா ட்ரெஸ் அணிக்குது, ஆடை இல்லை. இன்றைக்கு பிச்சை எடுக்கிற வர்ற பிச்சைக்காரரு கையில் ஒரு மஞ்சப்பை வச்சுட்டு வர்றார், பிரிச்சு பாருங்க, உடுமாத்துக்கு 2 ட்ரெஸ் வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஏழ்மை, பல நாள் பட்டினி ஏழ்மை, உடுத்த ஆடை இல்லை ஏழ்மை, தங்குவதற்கு வசதியான வீடு வாசல் இல்லை, அப்படிப்பட்ட ஏழ்மை. நபி அவர்கள் எல்லை மீறினார்களா? அல்லாஹ்வின் வரம்புகளை மீறி சம்பாதித்தார்களா? பொய் பேசி வியாபாரம் செய்தார்களா? பொருளீட்டுவதற்காக ஹராமான வழியினை பயன்படுத்தினார்களா? வட்டியிலே கால் பதித்தார்களா? இதையெல்லாம் செய்யக்கூடிய ஒருத்தர் எப்படி நான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுறேன்னு சொல்லி மாறுதட்ட முடியும்? யாருக்காக இந்த வாதம்? உலகத்தை ஏமாத்துறதுக்கா? மக்கள் ஏமாறலாம், மனிதர்கள் ஏமாறலாம், படைத்த இறைவன் ஏமாறுவானா? அப்போ உலகத்தினுடைய இன்பங்களுக்காக, சுகபோகங்களுக்காக நாளை மறுமையை விற்பனை செய்கிற யாரும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறவர்கள் கிடையாது. பொய் பேசுறான், ஏமாத்துறான், போலியாக குர்ஆன் ஹதீஸ் என்ற லேபிளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்ற அர்த்தம். இன்னொரு புறத்திலே சில பேர் குர்ஆன் ஹதீஸ் என்கிறார்கள், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்று. நெசமா அப்படிப்பட்ட பின்பற்றினாங்களா பார்த்தா இல்லை. எப்படி இல்லை? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றவங்க என்று சொன்னால் அதை புரிந்து பின்பற்ற வேண்டும். சும்மா எல்லாரும் இன்னைக்கு தௌஹீத் ஜமாத்துக்கு தான் மவுஸ் இருக்குது, அவங்க ஒரு கூட்டம்னு போட்டால் 1,00,000 பேர் சேர்ந்துடுறாங்க, போராட்டம்னு நடத்துனாங்கன்னா அரசாங்கம் அவங்களுடைய போராட்டத்துக்கு செவி சாய்க்குது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அவங்களுக்கு மரியாதை கிடைக்குது, இதுக்கு தான் இன்னைக்கு மவுஸ் இருக்குது, ஆட்கள் எல்லாம் இந்த டீம்ல தான் சேர்றாங்க என்று சொல்லிக்கொண்டு குர்ஆன் ஹதீஸின்பால் வரக்கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சு போச்சு. குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதா இருந்தா எப்படி பின்பற்றணும்? குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது, அதை சரியான முறையில் விளங்கி புரிந்து அதை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் அவர் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவார். ஆரம்பத்தில் 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு
குர்ஆன் ஹதீஸை பின்பற்றியவருடைய நிலைமை என்ன தெரியுமா? குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு தவம் இருந்தார்கள். எனக்கு தெரிந்து என்னுடைய அனுபவத்தில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு எத்தனையோ ஏகத்துவாதிகளை நான் சந்தித்திருக்கிறேன். அவர்களோடு மார்க்கத்தை பற்றி விவாதிப்பதற்கு மார்க்கத்தை கற்றறிந்த ஆளுங்கள் பயந்து ஓடுவார்கள். நான் ஓடி இருக்கிறேன், என்னோடு படித்த ஆளுங்கள் ஓடி இருக்கிறார்கள், எனக்கு பாடம் கற்றுத்தந்த ஆசிரியர்கள் ஓடி இருக்கிறார்கள். நெல்லை மாவட்டத்தில் தென்காசிங்கிற ஊரில் நான் படித்தேன். சுன்னத்துல் ஜமாத் மதரசா தான். அந்த மதரசாவில் சேர்ந்தது காரணம் என்ன தெரியுமா? பெரிய மொஹல்லா, முஸ்லீம்கள் நிறைய வசிக்கக்கூடிய பகுதி தென்காசி. 20,000-30,000 பேர் இருக்கிற ஊர். கிட்டத்தட்ட ஒரு 15 பள்ளிவாசல் இருக்கிறது. எப்படியும் டெய்லி ஒரு மௌத்து விழுந்துரும். எங்கிட்ட யாராவது ஒரு ஆள் மண்டையை போட்டுருவார். போட்டா மதரசா மாணவர்களுக்கு கொண்டாட்டம். மதரசாவுக்கு ஆஃபர் வரும். மூத்தாயிட்டாங்க, ஃபாத்தியாவதை வாங்க, ஆளை நியமிச்சிருவாங்க. நீ 40 நாளைக்கு போய் ஃபாத்தியாவது, ஒரு நாளைக்கு 10 ரூபா கணக்கு போட்டால் 40 நாளைக்கு கணக்கு என்ன ஆயிடுச்சு? அப்போ 10-12 ஆண்டுகளுக்கு முன்பு குர்ஆன் ஓத கூப்பிடுவாங்க, மௌலூத் ஓத கூப்பிடுவாங்க, ஃபாத்தியாவதை கூப்பிடுவாங்க, சலாத்து நாரியாவதை கூப்பிடுவாங்க. தென்காசி மதரசாவுக்கு போனால் நல்ல வருமானம், வேட்டை. மற்ற இடங்கள்ல எல்லாம் படிக்க போற மாணவர்களுக்கு பெற்றோர் பணம் கொடுத்து பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவார்கள், கல்லூரிக்கு அனுப்புவார்கள், ஹாஸ்டல்களுக்கு அனுப்புவார்கள். எங்க மதரசா என்ன தெரியுமா? மதரசா முடிச்சு வீட்டுக்கு லீவுக்கு வருவோமே, நாங்க கொண்டு வந்து பேரண்ட்ஸுக்கு பணம் கொடுப்போம். எங்க அண்ணன் தம்பிமாரெல்லாம் எங்கள்கிட்ட கேட்பான். எங்க அண்ணன்மாரு படிச்சு வேலையில் இருப்பான். அவன் சம்பாதிக்கிற மாசம் 1000, 1500. நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்க ஹஜ் பெருநாள் விடுமுறைக்கு, நோன்பு பெருநாள் விடுமுறைக்கு வீட்டுக்கு செல்லும் போது எங்க கையில 1000 ரூபாய், 1500 ரூபாய் பணம். செலவுக்கு எங்கள்கிட்ட காசு கேட்கிற கொடுப்பா, பணம் தான் சொல்லி தம்பி எடுத்து அண்ணன்மார் பணம் கேட்கிற லெவலு. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது. அங்க சலாத்து நாரிய மௌலூத் ஓதுறதுக்காண்டு நெடும் தெரு ஒன்று உண்டு தென்காசியில். அந்த கடைசியிலிருந்து இந்த கடைசிக்கு நடப்போம். ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது ட்ராக் மாறுவோம். மெயினில் போகாத, சைடில் குறுக்கு சந்து வழியாக போவோம். எதுக்குப்பா குறுக்கு சந்து? அங்கே பூரா இந்த நஜாத்துக்காரன் நிற்பானுவோம் ஆட்டோ ஸ்டாண்டில். ஏதாவது பிடிச்சி வச்சு கேள்வி கேட்பான். எங்கே போகிறேம்மா, ஃபாத்தியா ஓதுறதுன்னு ஆதார் இருக்கான்னு கேட்பான். எதுக்கு அவன்கிட்ட வம்பு? நம்ம பேசாமல் வேற வழியில் போயிடுவோம். பயம். என்ன பயம்? அவன் கேட்கிற கேள்விக்கு எங்களால் பதிலளிக்க முடியாது என்ற பயம். குர்ஆனை காட்டி கேள்வி கேட்பார்கள், ஹதீஸை காட்டி கேள்வி கேட்பார்கள். எங்க அஜர்த்துமார்களே தெரிச்சு ஓடுவான். அவன்கிட்ட பேசாத. ஏன் பேசாத? சத்தியம் இருந்தா பேச வேண்டியதானே? இவர்களிடத்தில் உண்மை இருந்தா பேச வேண்டியதானே? பேசாத என்று கட்டுப்பாடு விதிப்பார்கள். காரணம் என்ன? பேசுனா ஏதாவது கேள்வி கேட்டு வைப்பான். கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்லாம அசிங்கப்படுறதை விட பேசாம மௌனமா இருந்துக்குவோம். ஏதோ தெரிஞ்ச மாதிரி பில்டப் கொடுத்துக்குவோம். எப்படி அந்த நிலைமை? இன்னைக்கு லெவல்ல எப்படி இருக்கிறோம்? ஒவ்வொருத்தரும் உங்க நெஞ்சில கை வச்சு கேளுங்க. பழைய ஆட்களாக இருந்தாலும் புதிய ஆட்களாக இருந்தாலும் இன்னைக்கு லெவல் என்ன? அற்பத்திலும் அற்பமான சந்தேகம் கேட்பார் ஒருத்தர் வந்து. விரல் அசைக்கிறது ஏன் அசைக்கிறீங்க? அத்தஹியாத்துல தௌஹீத் ஜமாத்துல இது பாடம் தானே, இது எல்கேஜி பாடம் தானே. நம்பர், ஃபோன் நம்பர் 9842461313. ஹலோ, யாரு? எம்ஐ சுலைமானுங்களா? இவர் கேள்வி கேட்கிறாரு, பதில் சொல்லுங்க. அப்பாஸ் அலிங்களா? பதில் சொல்லுங்க. எப்ப நீ சொல்ல வேண்டியதானே, எதுக்கு போனு? அவ்வளவு கிரிட்டிக்கலான கேள்வியா? பதில் சொல்ல திணற கேள்வியா? தர்காவை பத்தி கேட்கிறாரு, தாயத்து போடுறதை கேட்கிறாரு, ஃபாத்தியா ஓதுறதை கேட்கிறாரு, நெஞ்சில கை கட்டுறதை கேட்கிறாரு, விரலை சேர்க்கிறது கேட்கிறாரு. இந்த கேள்விகளுக்கு கூட பிற மார்க்க அறிஞர்களை சார்ந்து பதில் சொல்ல முடியாத நிலையில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையில குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கித்தான் இந்த அமைப்பில், இந்த கொள்கையில் இருக்கிறோமா?
இன்னைக்கு இருக்கிறதுல 60க்கும் மேற்பட்டவர்கள் விளங்கவில்லை, ஏதோ புது ட்ரெண்ட் அதுக்காண்டி இருக்கிறான். நம்ம ஜமாத்துக்கு மௌசு ஒரு கூட்டம் அறிவிச்ச உடனே தீவுத்திடல 15 லட்சம் வந்து குழுமனாம்ல, எவன் கூடுறான்? நாசமா போச்சு. 15 லட்சம் கூட்டினா அதுதான் சத்தியத்துக்கு அளவுகளா? அப்படியானால் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், நாளை மறுமையிலே சில நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே வருவார்கள், அவர்களை பின்பற்றிய ஒரே ஒரு பின்பற்றக்கூடியவர் கூட அவர் பின்னால் இருக்க மாட்டார். அப்ப அவங்க அசத்தியத்தில் இருக்காங்களா? சில நபிமார்களுக்கு பின்னாடி லட்சம் பேர் இருப்பாங்க, சில நபிமார்களுக்கு பின்னாடி கோடி பேர் இருப்பாங்க, சில நபிமார்களுக்கு பின்னாடி 1000 பேர் இருப்பாங்க, சில நபிமார்களுக்கு பின்னாடி 2 பேர் இருப்பாங்க, சில நபிமார்களுக்கு பின்னால் ஒருவர் கூட இருக்க மாட்டார். காரணம் என்ன? அவர் சொன்ன கொள்கையினை ஒரு மனிதர் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருத்தரை கூட கூப்பிடுறதுக்கு திராணி இல்லை. இந்த ஆளு பேச்ச அவன் பொஞ்சாதே கேட்க மாட்டேங்கிறா. அதான் அர்த்தம். வீட்டுக்காரி கேட்டிருந்தா அவளால் பின்னாடி வந்திருப்பான்ல, பெத்த புள்ள கேட்டிருந்தா அவனால் பின்னாடி வந்திருப்பான்ல. மனைவி கேட்கல, மகன் கேட்கல, தாய் கேட்கல, தந்தை கேட்கல, உறவினர் கேட்கல, நண்பர்கள் கேட்கல. உலகத்துல எப்படிப்பட்ட மகா அயோக்கியனா இருந்தாலும் இப்படிப்பட்ட மோசமான நிலை இருக்கவே இருக்க. எப்படிப்பட்ட கேடு கட்டவனா இருக்கட்டும், ரவுடி, அவன் சொல்றதுல கடுகளவுக்கு நியாயம் இல்லை, அவனுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு 10 பேர் இருப்பான். நம்ம ஆள்றா அப்படிமா. ஆனால் சில நபிமார்கள் அவர்கள் சொன்ன ஏகத்துவ கொள்கையினை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்தில் ஒரு மனிதர் கூட இல்லாமல் இருந்தார்களே. அப்படியானால் எண்ணிக்கையை வைத்து தீர்மானிப்பீர்களா? அதை வைத்துத்தான் உங்களுடைய சத்திய அசத்திய பாதைக்கு அளவுகோல் வகுப்பீர்களா? குர்ஆனை சொல்லுகிறார்களா? ஹதீஸை சொல்லுகிறார்களா? சொன்னதை பின்பற்றுகிறார்களா? அதையிலே உறுதியாக நிற்கிறார்களா? அவருக்கு பெயர் ஏகத்துவவாதியா? லட்சம் பேரை திரட்டின ஆற்றல் இருக்கிறது. இவங்க தான் அங்கங்க கூட்டம் போடுறாங்க, நிறைய மக்கள் இவங்க பின்னாடி இருக்கிறாங்க. இதுவா ஒரு ஏகத்துவத்திற்கு அளவுகோல்? அப்படி வந்த காரணத்தினால் பல பேருக்கு ஏகத்துவத்தினுடைய மகத்துவம் புரியவில்லை. நம்ம ஏன் இதுல இருக்கிறோம் தெரியல. ஏதோ மேம்போக்கா 4 விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், அத்தோட சரி. உள்ள டீப்பா புரிஞ்சு ஆழமா படிச்சு, இன்னும் சொன்னா 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஏகத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கு அதிகமான பாதைகள், வழி, வசதிகள் கிடையாது. முந்தையெல்லாம் என்ன, புரட்சி மின்னல் பத்திரிகை மாசத்துல ஒரு தடவை வரும். குர்ஆன் ஹதீஸுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லுகிற பத்திரிகை மாசத்துல ஒரு பத்திரிகை வரும். அன்னஜாத் வரும், அல் ஜன்னத் வரும், அல் முபீன் வரும். ஒரு மாசம் காத்து கிடப்பாங்க. நான் இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன், ஒரு மாசம் காத்து கிடந்து வராது வந்த தவமணியை பார்த்ததை போல என்னைக்கிடா போஸ்ட்மேன் கொண்டு வந்து இதழை, அந்த மாத இதழை கையிலே தருவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்து அதை முதலட்டையிலிருந்து கடைசி அட்டை வரைக்கும் ஒரு வரிவிடாமல் படித்து மூளையில் ஏற்றி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களோடு விவாதித்தார்கள். இன்னைக்கு எத்தனை வழி மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஏகத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அன்றைக்கு இது போல அதிகமான கூட்டங்கள் நடத்த முடியுமா? இன்னைக்கு ஒரு கூட்டத்தில் 2000 பேர் உட்கார்ந்து கேட்கிறீங்களே, அன்னைக்கு அந்த சூழ்நிலை உண்டா? எப்படி ஏகத்துவம் வளர்ந்தது? இன்றைக்கு பேசுகிற மேடை பேச்சுக்களை வைத்து ஏகத்துவம் வளரல. இன்னைக்கு இருக்கிற மீடியா பலத்தினால் ஏகத்துவம் வளரல. அன்றைக்கு ஊருக்கு 2 பேர் இருந்தாங்களே, அந்த 2 பேர் தனித்தனி மனிதர்களை சந்தித்து அவர்கள் பேசிய பேச்சின் வழியாக அதை அடித்தளமாக வைத்து அல்லாஹ் இந்த ஏகத்துவத்தை வளர்த்திருக்கிறான். திண்ணைக்கு திண்ண பேசுறது, வீட்டுக்கு வீடு பேசுறது. இந்த மாசம் ஏகத்துவ இதழை வாசித்தவர்கள் எத்தனை பேர்? இந்த மாசம் வருது இல்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி அல் ஜன்னத் வந்துச்சு, அன்னஜாத் வந்துச்சு, அல் முபீன் வந்துச்சுன்னா இன்னைக்கு ஏகத்துவம் பத்திரிக்கை வந்துச்சு, எத்தனை பேர் படிச்சீங்க?
தீன்குல பெண்மணி பத்திரிக்கை எத்தனை பேர் படிச்சீங்க? நெஞ்சில கை வச்சு கேளுங்க. மார்க்கத்தை படிச்சுக்கிறதுல புரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் எத்தனை பேர்? எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. எல்லாம் தெரிஞ்சிருச்சா? வந்து நில்லுங்க, நான் கேள்வி கேட்கிறேன். எல்லாம் தெரிஞ்சவன் யாரு? நிகழ்ச்சிகள் கூட்டம் நடந்துச்சுன்னா அக்கம் பக்கத்து ஊருக்கு காத்து கிடந்து பயணம் செய்து போய் அந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்தோம். இன்னைக்கு என்னப்பா சொன்னதே தானே சொல்லுவாங்க, வேற என்னத்த சொல்லிட போறாங்க, இதுதானே குர்ஆன் தானே, அதெல்லாம் எல்லாம் ஓரளவு முடிஞ்சு போச்சே. சொன்னதே சொன்னா கேட்க மாட்டீங்களா? அப்படி பார்த்தா குர்ஆன்ல பாதி குர்ஆன் நமக்கு தேவையில்லை. ஏன் சொன்னதையே திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்றான். பாதி குர்ஆனை வெட்டி தூரப்பட்டுருமா? அக்கீமுஸ்ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள். கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட இடத்துல இருக்குது. ஒரே ஒரு இடத்துல வச்சுட்டு 89 இடத்துல கிழிச்சிருவோமா? என்ன ஒரே தொழுகைக்கு வா தொழுகைக்கு வா தொழுகைக்கு வா தொழுகைக்கு வா, பக்கத்துக்கு 2 இடத்துல சொல்றான்ல, வேண்டாம் வெட்டிடுவோம். திரும்ப திரும்ப சொன்னா கேட்க மாட்டீங்களா? திரும்ப திரும்ப கேட்டா தான் உள்ளத்துல ஈமானிய சார்ஜ் இருக்கும். கேட்கிற பழக்கம் குறைஞ்சிச்சு, படிக்கிற பழக்கம் குறைஞ்சிச்சு. குர்ஆன் ஹதீஸ்ங்கிறது லேபிள்ல வந்துருச்சு, உள்ளுக்குள்ள இல்லை. அறிந்து புரிந்து பின்பற்றினால் இந்த கொள்கையில் சாகும் வரை உறுதியாக நிற்போம். அறியாம புரியாம பின்பற்றினா நீங்க மௌத்தாகும் போது இந்த கொள்கையில இருப்பீங்களான்றதே டவுட். ஏன் இன்னைக்கு இதை சொன்னா சரின்னு தெரிஞ்சிச்சு, நாளைக்கு இன்னொருத்தர் வந்து புதுசா சொல்வாரு, அது சரின்னு தெரியும், அந்த பக்கம் போயிருவீங்க. அப்படி இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? குர்ஆன் ஹதீஸ் என்ற ஆரம்பத்திலே சொன்னவர்கள் இன்றைக்கும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொள்கிற சில பேர், நாங்களும் குர்ஆன் ஹதீஸ்ங்கிறோம். என்ன சொல்றாங்கன்னு போய் கேட்டா சஹாபாக்களையும் பின்பற்றி நடக்க வேண்டும், அதுதான் இஸ்லாம். ஒரு கூட்டம் சொல்லுதா? இந்த கூட்டம் 15 ஆண்டுகளுக்கு முன்பு எதை சொன்னது? குர்ஆனை சொன்னது, ஹதீஸை சொன்னது. இந்த 2 மாத்திரம்தான் மனிதர்கள் பின்பற்றி நடக்க வேண்டிய வழிமுறை என்பதை அழுத்தம் திருத்தமாக தமிழகத்திலே பேசிய அந்த மக்கள் குர்ஆனையும் பின்பற்றணும், ஹதீஸையும் பின்பற்றணும், சஹாபாக்களையும் பின்பற்றணும். அதுக்கு 2 குர்ஆன் வசனத்தை காட்டுறார், 2 ஹதீஸை காட்டுறாங்க. பாத்தீங்களா? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான் சஹாபாக்களை பின்பற்றுங்கன்னு சொல்லி, அதனால வாங்க பின்பற்றுவோம். உடனே நம்மள 2 பேர் சரிதானே, குர்ஆன்ல இருந்தே ஆதாரம் காட்டுறாரு, ஹதீஸ்ல இருந்தே காட்டுறாரு, அப்பன் சரிதான், தலையாட்டி பொம்மை மாதிரி பின்னாடி. குர்ஆனை கரெக்டா புரிஞ்சிருந்தா சஹாபாக்களை பின்பற்ற வாங்கன்னு சொல்லி அவர் கூப்பிடுவதற்கு தைரியம் வருமா? நீங்க கேள்வி கேட்பீங்களே, அவர் பயப்படுவாரு. அந்த பயம் இல்லாம இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர்? ஆரம்பத்திலே இந்த ஏகத்துவ கொள்கையினை விதைத்தவர்கள், அகல ஹதீஸ் என்ற பெயரிலே குர்ஆன் ஹதீஸுடைய சிந்தனைகளை இந்த மக்களுக்கு ஊட்டியவர்கள். ஒரு காலத்தில் அசத்தியத்தின் வாடையே இல்லாமல் இருந்த ஊர். பாத்தியா மௌலூது தாயத்து தகடு ஒரு முசீபத் இல்லாமல் இருந்த ஊர். அப்படி ஒரு தியாகத்தை செஞ்சு வென்றெடுத்து மக்களுக்கு புரிய வச்சு குர்ஆனும் ஹதீஸும் தான் மார்க்கம் என்று பதிய வச்சுட்டு போன ஊர்ல குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான் சஹாபாக்களை பின்பற்றணும் சொல்றான்னு 2 பேர் வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு 2 பேர் தலையாட்டுறாங்கன்னா நீங்க குர்ஆன் ஹதீஸை புரிஞ்சு பின்பற்றீங்களா? புரிஞ்சிருந்தா எதிர்கேள்வி கேட்டிருப்பீங்க. என்ன ஆதாரம் வைக்கிறாங்க? அந்த ஆதாரத்தை நம்ம கையில் எடுத்து பார்த்தா நமக்கே தெரியும் இவன் சொல்ற ஆதாரம் இல்ல. என்ன ஆதாரம் வைக்கிறாங்க தெரியுமா? சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்லிக்கிட்ட ஆட்கள் குர்ஆன்ல ஆதாரம் இருக்குது. என்ன அல்லாஹ் சொல்றான் அல்ஹம்து சூரால சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாஹின். சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம்,
யாரெல்லாம் எங்களுக்கு நேர்வழி காட்டு. எந்த வழி தெரியுமா? நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழி. அல்லாஹ் யார் மீது அருள் புரிந்தான்? சஹாபாக்களுக்கு தான் அருள் புரிந்தான். அப்ப சஹாபாக்களுடைய வழியில் போகுமாறு அல்லாஹ் சொல்லுகிறான். கரெக்டா தானப்பா சொல்றாரு. கொஞ்சம் மூளையை பயன்படுத்தி பாருங்க. கரெக்டா தப்பான்னு உங்களுக்கே புரியும். நீங்க சிந்திக்க தயாரா இல்ல, சரியானது சீர்தூக்கி பார்க்க தயாரா இல்ல. சரி, இவர் சொல்லக்கூடிய பதில் கரெக்ட்னா இந்த குர்ஆனுடைய வசனத்தை முதலா ஓதியவர்கள் யார்? இன்னைக்கு நாம ஓதுறோம், சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யார் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதைன்னு நாம ஓதும் போது அல்லாஹ் சஹாபாக்களுக்கு அருள் புரிந்தால் அவர்களின் பாதைன்னு அர்த்தம் சொன்னா, ஆரம்பத்தில் இந்த வசனத்தை சஹாபாக்கள் ஓதுனாங்கல்ல, யார் மீது அருள் புரிந்தாய் அவர்களுடைய பாதைன்னு, அவங்க எந்த சஹாபியை பின்பற்றுறது? அவங்க ஓதுற பிறகு நம்ம ஓதுறோம். இந்த கேள்வியை கேட்டாலே சொல்ல வர்றது பொய்ன்னு தெரியுமா இல்லையா? அல்லாஹ் சஹாபாக்களை பத்தி சொல்லல. அப்ப சஹாபி எந்த சஹாபியை பின்பற்றினாரு கேள்வி வருமே. இன்னொரு வசனம் குர்ஆன்ல, والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. சஹாபாக்கள்ல முஹாஜிர்கள் அன்சாரிகள், அவர்களில் முந்தி சென்ற முதலாம் அவர்கள், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். நல்ல விஷயங்களில் அவர்களை யார் பின்தொடர்ந்தார்களோ அவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். அவங்கள நல்ல விஷயத்துல ஃபாலோ பண்ணி போனாங்களே அவங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். பார்த்தீங்களா அல்லாஹ் என்ன சொல்றான்? சஹாபாக்களை பின்பற்றி போனா சொர்க்கம், அல்லாஹ்வுடைய திருப்தின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்ப சஹாபாக்களை பின்பற்றுவோம். குர்ஆன்ல இருந்தே காட்டுறாங்க. சரி தோணுகிறது நமக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனத்தை சொன்னா அதுக்கு ரிலேட்டிவா பல வசனங்களை பேசியிருப்பான். அதனுடைய கருத்தை விளங்கி கொள்வதற்கு பல்வேறு விஷயங்கள் குர்ஆன்ல பேசப்பட்டிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு முடிவெடுத்தா அதனுடைய கருத்து என்னன்னு தெரியும். ஒரு வசனத்தை மட்டும் தனியா எடுத்துக்கிட்டு பார்த்தா எப்படி முழுசா தெரியும்? நல்ல விஷயத்துல பின்பற்றினா சொர்க்கம்னு அல்லாஹ் சொன்னா உண்மைதான். நல்ல விஷயம் நல்ல அடிக்கோடு கொடுத்திருக்கிறான்ல, அது எது நல்ல விஷயம்? நல்ல விஷயம் என்பதை யார் தீர்மானிப்பது? ஒரு மனிதர் நல்ல விஷயத்தை கண்டுபிடிக்க முடியுமா? குர்ஆன் பல இடத்துல சொல்லி காட்டுகிறது, உலகத்துல மனிதர்களுக்கு எது நன்மையான விஷயங்களோ அது அனைத்தையும் அல்லாஹ் கற்றுத்தந்து விட்டான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களின் மார்க்கத்தை உங்களுக்கு நான் பரிபூரணப்படுத்தி விட்டேன். நன்மையை பெற்று தருகிற அத்தனை விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் சொன்னதை சஹாபாக்கள் எடுத்து சொன்னால் அதை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அதுக்கு பேரு சஹாபாக்களை ஃபாலோ பண்றதாக ஆகாது. அல்லாஹ் சொன்னதை பின்பற்றுறீங்க, அதான் அதுக்கு அர்த்தம். சஹாபாக்கள் நல்ல விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் துர்ரியத்துஹும் பீமானின் அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்துஹும், யார் ஈமான் கொண்டு அவர்களுடைய சந்ததிகள் அவர்களை பின்பற்றினார்களோ ரெண்டு பேரையும் சொர்க்கத்தில் வைப்போம். என்ன அர்த்தம்? அத்தா அம்மாவை பின்பற்றினா, தாய் தந்தையரை பின்பற்றினால் அவருக்கும் சொர்க்கம்னு இந்த வசனம் சொல்லுதே. அப்ப என்னுடைய தந்தை தர்காவுக்கு போனால் நானும் போகலாமா? என்னுடைய தந்தை மௌலூது ஓதினால் நானும் ஓதலாமா? என்னுடைய தந்தை மதுகபுகளை பின்பற்றினால் நானும் பின்பற்றலாமா? இந்த கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்வாங்களோ அதே பதில் சஹாபாக்கள் விஷயமான கேள்விக்கு அதுதான் பதில். சஹாபாக்களை பின்பற்றணும் ஒரு வாதத்தை எப்படி எடுத்து வைக்க முடியுது நம்ம ஊர்ல? இன்னும் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொந்த விஷயமா சொந்தமா அல்லாஹ்விடமிருந்து வஹி வராம எத்தனை விஷயங்களை சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த விஷயத்தை ஒரு முஸ்லீம் பின்பற்றி நடப்பதற்கு அனுமதி உண்டானா அதுக்கு கூட அனுமதி கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையே இஸ்லாம் ரெண்டா பிரிக்குது. அல்லாஹ்விடமிருந்து சொன்னதை நபிகள் நாயகம் எடுத்து சொன்னது ஒன்று,
அல்லாஹ்விடமிருந்து சொல்லப்படாமல் நபி அவர்கள் சுயமாக செய்தது ஒன்று. ரசூலுல்லாஹ் எதை சுயமா செஞ்சாங்களோ, அல்லாஹ்விடமிருந்து வஹி வர்றதுக்கு முன்னாடி செஞ்சாங்களோ, அவங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் செஞ்சாங்களோ, அது பின்பற்றப்பட வேண்டிய மார்க்கம் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த விஷயத்தையே பின்பற்ற தேவையில்லை, அல்லாஹ் சொன்னதைத்தான் பின்பற்றணும் என்று சொன்னால் சஹாபாக்களை எப்படி பின்பற்றுவீங்க? ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்போதுமே ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் என்னன்னு கேட்டா, எந்த சாப்பாடு வச்சாலும் விசாரிச்சு என்ன சாப்பாடு எங்க வந்தது விசாரிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஒரு நாள் சாப்பாடு வைக்கிறாங்க, எந்த விசாரணையும் இல்லை, கையை கொண்டு போய் சாப்பாட்டில் வைக்க போறாங்க. அப்ப வீட்டுக்குள்ள இருந்து சொல்றாங்க, சாப்பாடு என்னதுங்கிறத ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லிருங்க. எப்போதும் கேட்டுட்டு சாப்பிடுவாங்க, இன்னைக்கு கேட்கல, ஆனாலும் சொல்லிருங்க. உள்ள இருந்து சொல்லுகிறார்கள், உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற உணவு உடும்பு கறியை சமைத்து வைத்திருக்கிறோம். பக்கத்துல கையை கொண்டு போனவங்க கையை எடுத்துக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல காலித் பின் வலீத் உட்கார்ந்து இருக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாரு, ஹராமுன் ஹிய யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன உடும்பு கறின்னு உன கையை எடுத்து விட்டீங்களா, ஹராமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹராம்லாம் இல்லப்பா, எங்க ஊர்ல இதை சாப்பிடுற பழக்கம் கிடையாது, எனக்கு பிடிக்கல, அதனால நான் சாப்பிடல. காலித் பின் வலீத் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருந்த அந்த உடும்பு கறி பிளேட்டை தாம்பக்கம் இழுத்து வச்சு அவருக்குரிய பங்கையும் திங்கிறாரு, ரசூலுல்லாஹ் பங்கையும் சேர்த்தடிக்கிறார். நபிகள் நாயகத்துக்கு பிடிக்கல, சட்டமாக்குனாங்களா? எனக்கு பிடிக்காது நீங்க திங்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? எவ்வளோ விஷயத்தை திங்கக்கூடாதுன்னாங்களே, ரத்தத்தை சாப்பிடாதீங்க, நாட்டுக்கழுதையை சாப்பிடாதீங்க, பன்றியை சாப்பிடாதீங்க, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படைக்கப்பட்டதை சாப்பிடாதீங்க, பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்படாத சாப்பிடாதீங்க, இதையெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொன்ன நபி அவர்கள் உடும்பு கறியை சாப்பிடாதீர்கள் என்று சொல்லுவதற்கு எத்தனை நேரம் பிடித்திருக்கும்? விரும்பினால் நினைத்தால் சொல்லி இருக்க முடியும். சொன்னார்களா? சொல்லல. ஏன் சொல்லல? சொல்ல முடியாது. அல்லாஹ் சொன்னாலே தவிர நபி அவர்களுடைய விருப்பத்தை எல்லாம் மார்க்கமாக மக்களுக்கு சொல்லுகிற அதிகாரம் ரசூலுல்லாஹ்வுக்கு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளையே நாம் பின்பற்றி நடக்க தேவையில்லை என்று சொன்னால் சஹாபாக்களை எந்த நிலையில் வைத்து பார்ப்பது? சஹாபாக்கள் நல்லவர்கள், சிறந்தவர்கள், இறையச்சமுடையவர்கள், நேர்மையானவர்கள், நாணயத்திற்குரியவர்கள், ஒழுக்கம் பேணியவர்கள், தியாகசீலர்கள், எதையுமே மறுக்கவில்லை. அதற்காக அவர்கள் வழியை நாம் பின்பற்ற வேண்டுமா? அதுதான் கேள்வி. குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோம் சொல்லிக் கொள்கிற சில பேர் சஹாபாக்களை பின்பற்றணும் சொல்றாங்களே, நெசமா இது குர்ஆன் ஹதீஸை இவர்கள் பின்பற்றுகிறார்களா? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுறதுனா என்ன தெரியுமா? குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றுறதுக்கு பேரு தான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவது என்ற அர்த்தம். நான் குர்ஆனையும் பின்பற்றுவேன், ஹதீஸையும் பின்பற்றுவேன், அதுக்கு பிறகு பெரியார்கள் சொன்னதையும் பின்பற்றுவேன், இமாம்கள் சொன்னதையும் பின்பற்றுவேன், சஹாபாக்கள் சொன்னதையும் பின்பற்றுவேன். இதுக்கு பேரு குர்ஆன் ஹதீஸ் கிடையாது. அல்லாஹ்வை வணங்குறவனுக்கு பேரு முஸ்லிம் கிடையாது. அல்லாஹ்வை மட்டும் வணங்குவேன், அவனை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன்னு இருக்கிறாரு, அவர் தான் முஸ்லிம். அல்லாஹ்வுக்கு ஒரு கும்பிடு, பக்கத்தில் இருக்கிற பிள்ளையாருக்கு இன்னொரு கும்பிடு. அவர் அல்லாஹ்வை கும்பிட்டுட்டார்ல, தொழுதுட்டார்ல, நம்ம ஆளுதான் சொல்லுவீல? சொல்ல மாட்டீங்க. ஏன்? அல்லாஹ்வை மட்டும் தொழுகணும். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லணும். பின்பற்றுவதற்கு தகுதி என்பது குர்ஆன் ஹதீஸை தவிர எதுவும் இல்லை என்று சொல்லணும். அவர் தான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவர். நீங்க இந்த கொள்கையை ஏத்துக்கலன்னா இஸ்லாத்தில் இருக்கிற எல்லா சமுதாயத்தையும் எல்லா ஜமாத்தையும் நீங்கள் குர்ஆன் ஹதீஸுடைய ஜமாத் என்று ஒத்துக்கொள்ள வேண்டியது வரும். தர்காவுக்கு போகணும்னு ஒருத்தர் சொல்றார், அவரும் குர்ஆன் ஹதீஸை சொல்றார். தாயத்து கட்டுன்னு ஒருத்தர் சொல்றார், அவரும் குர்ஆன் ஹதீஸை தான் சொல்றார். மௌலூது ஓதணுங்கிறாரு, அவரும் குர்ஆனை ஹதீஸையும் சொல்றார். இவர்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறவர்களா?
உங்களுடைய பார்வையில இவர்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றவில்லை என்று சொன்னால், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறவரும் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றவில்லை. எதிர்கேள்வி கேட்க வேண்டாமா? இந்த ஊர்ல வந்து வாய் திறக்கிற தைரியம் அவருக்கு வரலாமா? நம்மிடத்துல விழிப்புணர்ச்சி இருந்திருந்தால் வேண்டாம், இந்த மக்களிடத்துல நம்ம பருப்பு வேகாது, எவனாவது விவரம் கெட்டவன் இருப்பான், அந்த மக்களை தேடி போயிருவாங்க. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு மன் லல்ல இதா ஹததைத்தும் லா யலில்லுக்கும் மன் லல்ல இதா ஹததைத்தும். மூமின்களே, நீங்கள் நேரிய வழியில் இருந்தால் உங்களை வழிகட்டவன் எவனும் வழி கெடுக்க முடியாது. குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற ஒருத்தனை வழிகெடுத்து சஹாபியை பின்பற்ற கூட்டிட்டு போக முடியுதுன்னா நீங்க நேர்வழியில இல்ல. குர்ஆன் ஹதீஸை சரியான முறையில புரிஞ்சு விளங்கி நீங்க இந்த கொள்கையில இல்லைன்னு அர்த்தம். புரிஞ்சு விளங்கி இருந்திருந்தா கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் அவர் கேள்வி கேட்பதற்கு முன்பாகவே நீங்கள் பதிலளித்து உங்கள் ஏகத்துவத்தை தக்க வைத்திருப்பீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில எத்தனை நிகழ்ச்சி, ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த வஹி வராம சொன்ன விஷயத்தை பின்பற்ற கூடாது என்பதற்கு அத்தனை சான்றுகள் ஹதீஸ்ல. பத்ர் யுத்தம் நாம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். வரலாற்றில் ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் நடைபெற்ற ஒரு போர். ரமலான் மாசத்துல ரொம்ப குறைந்த சஹாபாக்களை வைத்துக் கொண்டு ஆயுதங்கள் இல்லாம, வாகனங்கள் இல்லாம, கேடயங்கள் இல்லாம, உண்ண உணவு இல்லாம, திடகாத்திரமான வாலிபர்கள் இல்லாம ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் நடைபெற்ற ஒரு போர் பத்ர் யுத்தம். அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பத்ரில் கலந்து கொண்ட மக்களுக்கு ஒரு தனி சிறப்பை கொடுத்தான். யஅமலு மா ஷி'தும், நீ விரும்பினதை செஞ்சுக்க போ, உன்னை நான் மன்னிச்சிட்டேன். வேற யாருக்கும் இந்த கேரண்டி கொடுக்கப்படவே இல்லை. பத்ரில் கலந்து கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் சொன்னா, எப்படிப்பட்ட தியாகம்பா செஞ்சிருக்கிறீங்க, நம்ம போனா அழிஞ்சு போயிருவோம், நாசமா போயிருவோம், தப்பிக்க முடியாது, எதிரிகளுடைய கை ஓங்கி இருக்கிறது என்று தெரிந்த நேரத்திலும் அல்லாஹ்விற்காக, மறுமைக்காக, இஸ்லாத்தை மேலோங்க செய்வதற்காக நான் செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி எதிரிகளோடு சண்டையிட வந்தீர்களே, உங்களுடைய தியாகத்திற்கு பரிசாக நான் கொடுக்கிற அன்பளிப்பு என்ன, நீ சாகிற வரைக்கும் விரும்பினதை செஞ்சுக்க போ. நமக்கெல்லாம் அல்லாஹ் அந்த அனுமதியை கொடுக்கல. கொடுத்திருந்தா என்ன செய்வேன்னு சொல்லல. அனுமதியை கொடுக்காமலே என்ன காரியத்தை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். விரும்பினதை செஞ்சுக்கோன்னு அல்லாஹ் விட்டாமனா அடுத்த நிமிஷமே உலகத்தில் உள்ள அத்தனை முசீபத்தையும் செஞ்சு முடிச்சு விடுவோம். அந்த பத்ர் சஹாபாக்கள் விஷயத்துல ஒரு 70 கைதிகள் கிடைக்கிறாங்க. போர் முடிஞ்சிருச்சு, கைதிகளை என்ன பண்றது பிரச்சனை. ரசூலுல்லாஹ் டிஸ்கஸ் பண்றாங்க. அபூபக்கரை கூப்பிட்டு கேட்கிறாங்க, அபூபக்கரே என்ன பண்றது, அல்லாஹ்வுடைய தூதரே சொந்தக்காரங்க எல்லாம் ரத்த பந்தம் தானே, மக்காவில இருந்து வந்து அடிக்க வந்தவங்க தானே, எல்லாம் சொந்த பந்தம், அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க. அதனால என்னத்தையாவது காசு பணத்தை வாங்கிக்கிட்டு நஷ்டஈட்டை வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் பத்தி விடுங்க. ஒவ்வொருவரிடமாக அனுமதி ஆலோசனை கேட்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் ஆலோசனை கேட்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பயக்கலை நீங்க வந்து திரும்ப அனுப்ப போறீங்களா நஷ்டஈடு வாங்கிக்கிட்டு? ஒரு பையனை மிச்சம் வைக்க கூடாது, எல்லாருக்கும் கத்தல் கத்தல் தான், ஆளை காலி பண்ணுங்க, மரண தண்டனை. ஒரு பையில மிச்சம் வைக்காதீங்க. ஊருக்கு திரும்ப அனுப்பினீங்கன்னா திரும்ப போய் படை திரட்டி திரும்ப அடிக்க வருவாங்க. இவர் ஒவ்வொரு தடவையும் இஸ்லாத்தை அழிக்கிறதுக்காக வேண்டி கூட்டம் சேர்ப்பாங்க. நம்ம போய் தடுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நம்முடைய நேரத்தையும் பணத்தையும் விரயமாக்கிட்டு உட்கார்ந்துருக்கணுமா? ஒரு பையில மிச்சம் வைக்க கூடாது, அத்தனை பேருக்கும் மரண தண்டனை விதிக்க வேண்டும். உமர் கர்ஜிக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு உமருடைய கருத்தில் பிடித்தம் இல்லை. அபூபக்கர் சொன்ன கருத்தை ஏத்துக்கிறாங்க. சொந்த பந்தங்களா இருக்கிறாங்க, ஏன் போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு, இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்காவது இஸ்லாத்தை ஏத்துக்கலாம் தானே, இவங்க இல்லாட்டி இவர்களுடைய வாரிசுகளாவது இஸ்லாத்தை ஏத்துக்குவாங்களே என்ற எண்ணத்தில் நஷ்டஈட்டை வாங்கி கொண்டு அத்தனை பேருக்கும் விடுதலை என்று அறிவிப்பு செய்கிறார்கள். அல்லாஹ்விடமிருந்து வசனம் வருது,
மறுநாள் காலை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வர்றாங்க. அபூபக்கரும் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்க உட்கார்ந்துக்கிட்டு ஒரே அழுவ, கண்ணில இருந்து கண்ணீர் தாரை தாரையா கொட்டுது. அபூபக்கரும் அழுகிறார், நபிகள் நாயகம் அழுகிறார்கள். வந்த உமர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே என்ன பிரச்சனை, என்னாச்சு அழுவுறீங்க, சொல்லுங்க. சொல்லல, அட சொல்லுங்க, என்ன காரணம் தெரிஞ்சா நானும் சேர்ந்து அழுவோம்ல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட வசனத்தை ஓதி காட்டுறாங்க. உமரே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைக்கிறான். என்ன வசனம்? மா கான லி நபியின் ஐயகூன லஹு அஸ்ரா ஹத்தா யுஸ்கின ஃபில் அர்த் துரீதுன அரத துன்யா வல்லாஹு யுரீதுல் ஆখিরা. எந்த ஒரு நபிக்கும் தகுதி கிடையாது அவர்களின் கரத்திலே கிடைத்த எதிரிகளை கருவறுக்காமல் பூமியிலே மிச்சம் வைப்பதற்கு அருகதை கிடையாது. உலகத்தின் பங்களிப்பை நாடுகிறீரா? நஷ்டஈடு வேணும்னு விரும்புறீங்களா? வல்லாஹு யுரீதுல் ஆখিরা, அல்லாஹ்வோ மறுமையை விரும்புகிறான். எதை தேர்ந்தெடுக்கணும் ஒரு நபி? இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டீங்களே என்று அல்லாஹ்விடமிருந்து நபிகள் நாயகத்தை கண்டித்து திருமறை குர்ஆனுடைய வசனம் இறக்கப்படுகிறது. அந்த வசனத்தை உமருக்கு சொல்லி காட்டுறான். என்ன விளங்குது? வஹி வராமல் நபிகள் நாயகம் எடுத்த முடிவு தவறு. அந்த தவறான முடிவை உலகத்து மக்கள் பின்பற்ற தேவையில்லை. அல்லாஹ்விடமிருந்து வந்த வஹியைத்தான் பின்பற்றணும். ரசூலுல்லாஹ் சொந்தமாக செய்த காரியங்கள், வகி வருவதற்கு முன்பாக எடுத்த முடிவுகள், அது உலகத்திற்கு முன்மாதிரி கிடையாது. ஒரு நிகழ்ச்சி, ரெண்டு நிகழ்ச்சி இல்ல, பல நிகழ்ச்சிகள்ல. ஒரு தடவை போருக்கு கிளம்புறாங்க. முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட பெர்மிஷன் கேட்கிறாங்க. போருக்கு வராம இருக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, சோமில்ல, அம்மாவுக்கு முடியல, நன்னைக்கு முடியல, ஏதையோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், நாங்கள் போரிலே கலந்து கொள்ள முடியாதுன்னு கேட்கிறார்கள். கேட்கிற எல்லாத்துக்குமே ரசூலுல்லாஹ்க்கு தெரியுது எல்லாம் கள்ள பயிலுவா, போருக்கு வராம எஸ்கேப் ஆகிறதுக்கு வேண்டி நம்மகிட்ட காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி, இந்த முசீபத்து முடிச்சவனை ஏன் வச்சு கூட்டி அலைஞ்சுக்கிட்டு என்னன்னு போய் தொலைகிறான், போங்கடான்னு விட்டுட்டான். அல்லாஹ் வசனம் இருக்கிறான், அஃபல்லாஹு அன்க, நபி அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான். வசனத்துடைய ஆரம்பம் எப்படி? அஃபல்லாஹு அன்க, அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். லிமாதின் தலகும், ஆனாலும் கேட்கிறான், எதுக்காக வேண்டிய உங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்க? ஹத்தா யதபய்யன லக்கல்லதீன ஸதகு வ தஅலமல் காதிபீன். அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருந்தா அவனுடைய வண்டவாளம் வெளிச்சமா இருக்கும்ல, அவன் முஸ்லிமா முனாஃபிக்கா தெரிஞ்சிருக்கும்ல, இஸ்லாத்துல உள்ளவனா முஸ்லிம் மாதிரி நடிக்கிறவனா மக்களுக்கு வெளிப்படையா புரிஞ்சிருக்கும்ல. உண்மையாளர் யார், பொய் பேசுகிறவர் யார் என்பதை கண்டறிவதற்கு முன்பாக நீங்கள் எப்படி அவர்களுக்கு அனுமதி அளித்தீர்கள்? நீங்க செஞ்சது தப்பு, ஆனாலும் பரவாயில்லை, தப்பு செஞ்சிட்டாலும் அல்லாஹ் உங்களை மன்னிச்சுட்டான், அதனால நீங்க தப்பிச்சீங்க. என்ன விளங்குது? இதுல நமக்கு முன்மாதிரி கிடையாது. நபிகள் நாயகம் தவறு செய்து விட்டார்கள். அல்லாஹ்விடமிருந்து வஹி வருவதற்கு முன்பாக அவர்கள் எடுத்த முடிவு நாம பின்பற்றி நடக்க வேண்டிய முன்மாதிரிக்குரிய செயல் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில இப்படி இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்றால், நபிகள் நாயகத்தின் காலத்துக்கு பின்னால் வந்தவங்களுடைய வாழ்க்கையை எப்படி பின்பற்றுவீங்க? அவங்க தூதர்களா? அல்லாஹ்விடமிருந்து வஹி வந்ததா? அல்லாஹ்விடமிருந்து வழிகாட்டுதல் வந்ததா? சஹாபாக்களை பின்பற்றுங்கள் என்று குர்ஆனில் எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா? ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறதா? பிறகு எப்படி குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாவையும் பின்பற்றி அப்படி சொல்றதுதான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுறதுன்னு சொல்றாங்கன்னா, அப்படி யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றவில்லை, நடிக்கிறாங்க, போலியா சொல்றாங்க. மக்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்காக வேண்டி பொய்யான வாதத்தை எடுத்து வைக்கிறாள் அர்த்தம். இன்னும் சொன்னா குர்ஆன் ஹதீஸ் இத்தனை வருஷமா சொல்லிவிட்டு இன்றைக்கு சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டம்
குர்ஆன் ஹதீஸை நாம எடுத்து சொல்லும் போது செய்கிற ஏளனம் தெரியுமா? பல பேருக்கு தெரியாது. அதனால அவங்களும் தௌஹீத்காரங்க தானே, பேசிட்டு போட்டுமே, அவர் சொல்றதும் சரியா தானே இருக்குது, அவரும் தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு தானே சொல்றாரு, அவரும் தாயத்து போடக்கூடாதுன்னு தானே சொல்றாரு. தர்காவுக்கு போகக்கூடாது, தாயத்து போடக்கூடாது என்று சொல்வது மட்டுமா தௌஹீது? குர்ஆன் ஹதீஸை சொல்றான், நம்ம ஜமாத்து சொல்லிடுச்சான். ஒரு குறிப்பிட்ட தனி மனிதர் மீது இருக்கிற வெறுப்பு அவர்கள் இந்த குர்ஆன் ஹதீஸையே ஏளனம் செய்கிற நிலைக்கு அவர்களை தள்ளி இருக்கிறது. ஹதீஸ்ல ஒரு சட்டம் இருக்கிறது. நோன்பு காலத்தில் சஹருடைய நேரத்தில் மக்கள் சஹர் சாப்பிடுறதுக்கு வசதியாக ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, அப்போ ஒரு பாங்கு சொல்லுவாங்க, மக்கள்லாம் எந்திரிச்சு சஹர் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சுபகுடைய நேரத்தில் அடுத்த பாங்கு சொல்லுவாங்க. சுபகு நேரம் ஆயிடுச்சுன்னு சஹரை நிப்பாட்டிடுவாங்க. இது நபிகள் நாயகம் காட்டி தந்த ஒரு வழிமுறை. பரவலா சமுதாயத்தில் இல்லை. தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த பகுதிக்கு போனாலும் சஹர் நேரத்தில் பாங்கு சொல்லக்கூடிய பழக்கமே இல்லாமல் போச்சு. நம்ம சொல்றோம், இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது, நம்ம அதை செய்யணும், செயல்படுத்தணும், நபிகள் நாயகத்தினுடைய சுன்னத்தை பின்பற்றணும் என்று மற்ற எந்த ஜமாத்துகளும் சொல்வதற்கு முன்பாக நம்முடைய ஜமாத்து இந்த கொள்கையினை மக்கள் மத்தியிலே சொல்லுகிறது. சில பேர் செய்வாங்க, சில பேர் செய்யாம போவாங்க, அது பெரிய பிரச்சனை கிடையாது. பலகீனத்தினால் இயலாமையினால் செய்யலன்னு சொல்லி சொன்னா ஒரு மன்னிப்பு கேட்டுக்கலாம், போய் விட்டு விட்டு தள்ளுங்க விட்டுறலாம். ஆனா இந்த கூட்டத்தார்கள் குர்ஆன் ஹதீஸ் பேர்ல சஹாபியை பின்பற்ற வேண்டும் என்று இன்றைக்கு நுழைந்திருக்கிறார்களே, அந்த கூட்டத்தார்கள் தங்களுடைய பத்திரிகையில் எழுதுகிறார்கள், அல் ஜன்னத் இதழிலே என்ன எழுதுறாங்க தெரியுமா? சஹர் நேரத்தில் பாங்கு சொன்னா குழப்பம் வந்துடும். நான் ஒரு குறிப்பிட்ட சாரார குறை சொல்றதுக்காக, குற்றம் சுமத்துவதற்காக ஏனோ தானோன்னு பேசல, அவர்களின் பத்திரிகையில் அவர்கள் எழுதிய எழுத்துக்களை வைத்து சொல்கிறேன். மேடையில் பேசும்போது கூட ஒன்று கிடக்க ஒன்று கூடுதல் குறைவா சொல்லிவிடலாம், கவனம் இல்லாம தவறுதலாக வார்த்தையை மிஸ்டேக்கா பயன்படுத்திடலாம். ஆனால் எழுதும் பொழுது ஒன்றுக்கு பல தடவை யோசிச்சு அடிச்சு திருத்தி ப்ரூஃப் பார்த்து பல பேர் அதை சரி பார்த்து அதுக்கு பிறகுதான் வெளியிடுவார்கள். அப்படிப்பட்ட இதழில் எழுதுகிறார்கள், சஹர் நேரத்தில் பாங்கு சொன்னா குழப்பம் வந்துடும், அதனால சொல்லக்கூடாது. இது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிற லட்சணமா? அல்லாஹ்வுடைய தூதர் செய்த காரியத்தை ஒரு மனிதன் செயல்படுத்தினால் அதனால் குழப்பம் ஏற்படும் என்று ஒருவன் சொன்னால் அவன் ஏகத்துவவாதியா? நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டுதல் தெளிவை தருமா, குழப்பத்தை தருமா? சிந்திக்க வேண்டாம். உங்களை வந்து மூளைச்சலவை செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களிடத்தில் இந்த கேள்வி நீங்க கேட்டீங்களா? இப்படி தைரியமா பத்திரிகையில எழுதினியே, ரசூலுல்லாஹ்வுடைய செயல் குழப்பத்தை தருமா? டைம் பீஸ் இருக்குதே, நேரத்தை டைமை பார்த்து கடிகாரத்தை பார்த்து சஹர் செய்யலாம் வழிகாட்டுறாங்களாம். சஹருக்கு மட்டும்தான் டைம் இருக்குதா? சுபு பாங்குக்கு கடிகாரம் இல்லையா? லுஹர் பாங்குக்கு கடிகாரம் இல்லையா? அசர் பாங்குக்கு கடிகாரம் இல்லையா? மக்ரிபுக்கு கடிகாரம் இல்லையா? இஷாவுக்கு கடிகாரம் இல்லையா? எல்லா பாங்கையும் ஓச்சுக்கட்டு. பாங்கு சொல்வது தேவையில்லைன்னு சொன்னா சுபுவுக்கு தேவையில்லை, லுஹருக்கு தேவையில்லை, ஒரு வக்துக்கும் தேவையில்லை, பாங்கே சொல்ல வேண்டாம் என்று அந்த இபாதத்திற்கு மூடு விழா கொண்டாடி விடுவோமா? இந்த கேள்வி நீங்க கேட்கணும். கேட்டீங்களா? நம்ம தான் அவங்களும் குர்ஆன் ஹதீஸ்ங்கிற நம்ம எப்படி கேள்வி கேட்போம்? குர்ஆன் ஹதீஸுடைய பேஸ்ல இருந்து நழுகி போகிற யாராக இருந்தாலும் அவர்களை எதிர்த்து நின்று விமர்சனத்துக்கு உட்படுத்தி கேள்வி கேட்கிற பழக்கம் நம்ம இடத்துல உருவாகணும். ரசூலுல்லாஹ் பெருநாள் தின தொழுகை காலி திடல்ல தொலை வைப்பாங்க, நமக்கு தெரியும். தமிழ்நாட்டில் பரவலாக பள்ளிவாசல்ல தொலை வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இல்லைங்க திடல்ல தான் தொலை வைக்கணும், பள்ளிவாசல்ல தொலை வச்சா மாதவிடாய் காலத்து பெண்கள் எல்லாம் அந்த பெருநாள் தினத்தினுடைய சந்தோஷத்தில் பங்கெடுக்க முடியாது, ரசூலுல்லாஹ் அப்படித்தான் செஞ்சிருக்கிறாங்க
அதனால திடலுக்கு வாங்க என்று நாம் அழைப்பு கொடுத்தோம். அதற்கு அவர்கள் தங்கள் அல்ஜன்னத்தில் பதில் எழுதுகிறார்கள். என்ன பதில் தெரியுமா? நபிகள் நாயகம் காலத்துல பெருநாள் தொழுகைக்கு பள்ளிவாசல்ல இடம் பத்தி இருக்காது, அதனால திடலுக்கு வந்திருப்பாங்க. இன்னைக்கு நம்ம திடலுக்கு போக தேவையில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னதை பின்பற்றுங்க நம்ம சொல்றோம், பின்பற்ற தேவையில்லை அவங்க சொல்றாங்க. அவங்க குர்ஆன் ஹதீஸா? சரி, இந்த கேள்வியை கேட்கிறோமே, கொஞ்சம் கூறுவாரோட சிந்திச்சு கேட்க கூடாது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து முஸ்லிம்கள் நம்ம காலத்து முஸ்லிம் மாதிரியா? ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள சஹாபாக்கள் வார முசல்லி, வருஷ முசல்லியா? வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு மட்டும் தொலை வர்றது, ஹஜ் பெருநாளைக்கு நோம்பு பெருநாளைக்கு தொலை வர்றது, மற்ற நேரம்லாம் வீட்டில் படுத்து தூங்குறது, அப்படிப்பட்ட சஹாபாக்களா? 5 நேரமும் பள்ளிவாசலுக்கு வர்ற ஆட்கள். 5 நேர தொழுகைக்கு பள்ளிவாசல் இடம் போதும் என்று சொன்னால் ஜும்மா தொழுகைக்கும் போதுமானது, ஹஜ் பெருநாளைக்கு போதுமானது, நோம்பு பெருநாளைக்கு போதுமானது. பிறகு எப்படி பெருநாள் தொழுகைக்கு இடம் பத்தாம போயிருக்கும்? கேட்கிறவர் கேனையனா இருந்தா எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டுமா? அதுதானே அர்த்தம். நாங்களும் குர்ஆன் ஹதீஸ், நானும் குர்ஆன் ஹதீஸ்னு சொல்லிக்கிட்டு இந்த லட்சணத்தில் இந்த பேச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் எப்படி இருந்துச்சு அது தெரியுமா? முதல்ல வரலாறு தெரியுமா? மஸ்ஜிது நபவிங்கிறது நம்ம ஊர்களில் கட்டி வச்சிருக்கிற மாதிரி ஒரு 50க்கு 50 100க்கு 100 சதுர அடியில் கட்டப்பட்ட பள்ளிவாசலா? கடல் போன்று விசாலமான பள்ளிவாசல். ஜகாத்து பொருட்கள் எல்லாம் குவித்து வைக்கப்பட்டிருக்கும். பைத்துல் மாலுடைய ஒட்டகங்கள் எல்லாம் கட்டி வைக்கப்பட்டிருக்கும். போர்க்களத்துக்கு செல்லுகிற வீரர்கள் எல்லாம் போர் பயிற்சி எடுத்துக் கொண்டிருப்பார்கள். வில் எறிந்து அம்பு எய்து பயிற்சி எடுக்கிற அளவிற்கு கடல் போன்று விசாலமாக இருந்த அந்த மஸ்ஜிது நபவியில மதீனாவில் இருக்கிற முஸ்லிம்கள் தொழுகிறதுக்கு கூட இடம் பத்தாம போயிருக்குமா? அதை சொல்லுகிறார்கள் குர்ஆன் ஹதீஸ் என்று தங்களுக்கு லேபிள் வைத்துக் கொண்டு. அப்பதானே உங்களை ஏமாத்த முடியும்? குர்ஆன் ஹதீஸா? சிந்திச்சு பாருங்க. கண் திருஷ்டி உண்டுங்கிறாரு. கண் திருஷ்டி பற்றும், அதனால அதுக்கு சில சூறாக்களை ஓதி கண் திருஷ்டியிலிருந்து தப்பிச்சுக்கங்க. ஹதீஸ்ல இருக்குது. ஹதீஸ்ல ஒரு செய்தி இருக்கிறது, அல் ஐனு ஹக்குன், கண் திருஷ்டி உண்மையான ஒரு செய்தி இருக்குது. ஹதீஸ்ல அரபி நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருந்தா, ஹதீஸ்னு அதுக்கு பெயர் வைக்கப்பட்டிருந்தா, அந்த எல்லா விஷயத்தையும் நீங்க ஏத்துக்குவீங்களோ? சரியானது எது தப்பானது எதுன்னு பிரிச்சு பார்க்க மாட்டீங்களா? நெசமாகவே இது நபிகள் நாயகம் சொன்னார்களா அல்லது நபிகள் நாயகத்தின் பெயரால் இட்டு கட்டப்பட்டதா, அது சீர்தூக்கி பார்க்க மாட்டீங்களா? அப்படி பார்த்தால் ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. ஹதீஸ்ல இருக்கிறதெல்லாம் ஏத்துக்குவோம். ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் ஹதீஸ்ல லட்சம் செய்தி இருக்குது. ரசூலுல்லாஹ்வின் பெயரால் இட்டு கட்டப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஏத்துக்குவீங்களா நீங்க? கண்ணுக்கு எதிரில் தெரிகிற உண்மைக்கு மாற்றமாக நான் பேச மாட்டேன் ரசூலுல்லாஹ் சொல்றான். ஹதீஸ்னா என்ன? ஹதீஸ் அவன் பின்னாடி வர்றவங்க எல்லாம் தங்களுடைய சுயநலத்துக்காக என்னுடைய பெயரை பயன்படுத்தி விடக் கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடுப்பு ஏற்பாடு செய்கிறார்கள். எது ஹதீஸ் தெரியுமா? கண்ணுக்கு எதிரில் தெரிகிற உண்மைக்கு மாற்றமாக பேசினா அது ஹதீஸ் இல்லை. நான் சொன்னதாக ஒருவர் ஒரு செய்தியை சொன்னா அதை கேட்கும் போது உங்களுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளும், உங்களுடைய அறிவு அதை அங்கீகரிக்கும், உங்களுடைய உடல் அதற்கு கட்டுப்படும். அது மாதிரி சொன்னாதான் அது ஹதீஸ். நான் சொன்னேன்னு சொல்லி கண்ணுக்கு எதிரில் தெரிகிற உண்மைக்கு மாற்றமாக உங்களுடைய அறிவு ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை ஒருவர் சொன்னால் அதை நான் சொல்லவில்லை, என் பெயரால் யாரோ இட்டுக்கட்டி இருக்கிறார்கள் என்ற அர்த்தம்னு ஹதீஸுக்கு ரசூலுல்லாஹ் டெஃபினேஷன் கொடுத்துட்டு போயிருக்கிறான். ஹதீஸ்னா எது? ஹதீஸை பின்பற்றுறதுனா எதை பின்பற்றுவது? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிருக்கிறான். இந்த அளவுகோலை வச்சு எத்தனை ஹதீஸ இது ஹதீஸ் இல்லை, நபிகள் நாயகத்தின் பெயரால் இட்டு கட்டப்பட்டதுன்னு நம்ம ஒதுக்கி வச்சிருக்கிறோம். சொரைக்காய் வியாபாரி ஒருத்தர் இருந்தார். அவருக்கு நல்ல வியாபாரம் நடக்கணும். தின்னுங்க தின்னுங்கன்னு சொல்லி பார்த்தாரு, ஒரு வகையிலும் கேட்கல.
அதுக்கப்புறம் தான் யோசிச்சாரு, இந்த மக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னா கேட்கிறாங்க, அதனால ரசூலுல்லாஹ் பேரை போட்டு சொரைக்காய் வியாபாரத்தை டெவலப் பண்ணிக்குவோம். கால ரசூலுல்லாஹ் மன்னக்கல துப்பா ஃபகது தகலல் ஜன்னா, அடிச்சு விட்டாரு. எவன் சொரைக்காய் தின்னானோ அவன் சொர்க்கம் போவான். பிசினஸ் நல்ல டெவலப் ஆயிடுச்சு. இது மாதிரி எத்தனை இருக்குது. வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்துக்காக அவிழ்த்து விடப்பட்ட கைச்சரக்குகள் எத்தனை. உரசி பார்க்கணும் அறிவோடு, யதார்த்த உண்மைகளோடு. சர்க்கரை எடுத்து வாயில வைக்கிறோம், இனிக்குது. ஒருத்தர் வந்து பயான் பண்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சர்க்கரை என்பது கடுமையான கசப்பு சுவையுடையது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். பயான் பண்றார். இப்ப எதை நம்புறது? நான் ஆக்க வச்சு பார்க்கும்போது இனிச்சுத நான் அறிந்த இந்த உண்மையை நம்புவதா, அல்லது நபிகள் நாயகம் சொன்னார்கள் அது கசக்கும் என்று ஒருவர் சொன்னாரு அந்த செய்தியை நம்புவதா? கசக்கும்னு சொன்னது எவனோ பொய் சொல்லி இருக்கிறான் ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்தி. ஏன் அது இனிக்கிறது எனக்கு நல்லா தெரியுதே. சூரியன் கிழக்கு திசையிலிருந்து உதித்து கொண்டு வருகிறது, தினம்தோறும் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் சொன்னார்கள் தினசரி சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கிறது என்று சொன்னார்கள். ஒருத்தர் சொன்னா இதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஏத்துக்குவீங்களா, அல்லது ரசூலுல்லாஹ் பேர்ல பொய் சொல்லி இருக்கிறார் என்று மறுப்பீர்களா? மறுக்கணும். ரசூலுல்லாஹ்வை நீங்க நம்புறதா இருந்தா இது ரசூலுல்லாஹ் சொல்லலப்பா, ரசூலுல்லாஹ் பேர்ல இவனை இட்டு கட்டி இருக்கிறான், மறுக்க வேண்டும். அதுதான் நபிகள் நாயகத்தை நேசிக்கிற வழிமுறை. கண் திருஷ்டி இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு, எவனோ விட்டு அடிச்சிருக்கிறான். அல்லது நீ கண் திருஷ்டி இருக்குன்னு நம்புறல, கண்ணுக்கு முன்னாடி பாரு. கண் திருஷ்டினா என்ன? நல்ல அழகான பொருட்களை, அழகான மனிதர்களை, அழகான குழந்தைகளை, நல்ல உயர்தரமான வாகனங்களை ஒருத்தர் ஏக்கத்தோடு பார்த்தால் சம்பந்தப்பட்ட ஆள் நோய் நொடியில விழுந்துருவாரு. அதான கண் திருஷ்டி. சின்ன பிள்ளைய பார்த்து ஏப்பா என்னமா இருக்குன்னா உடனே பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துருமா. இதான அளவுகோல் கண் திருஷ்டிக்கு வச்சிருக்கிறீங்க. இந்த அளவுகோல் உண்மையானதாக இருந்தால் உலகத்தில் உயர்தரமான எந்த பொருட்களும் இருக்கவே கூடாது. 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள அற்புதமான கார் ஒன்று அப்படியே ரோட்டிலே சறுக்கி கொண்டு செல்கிறது. தெருவில் பார்க்கிறவையெல்லாம் வாய் விளந்து நிற்கிறான். என்னவா இருக்கு பாரியா, கப்பல் மாதிரி கார்ல பறக்கிறாரா அப்படிங்கிறான். அப்ப என்ன செய்யணும்? 1 கோடி ரூபாய் கார் எல்லாம் போய் போய் மரத்தில் முட்டிக்கிட்டே இருக்கணும். கார் ஓடத்தான் செய்யுது. தாஜ்மஹால் கட்டி வச்சிருக்கான, உலக அதிசயங்கிறான. ஒரு நாளைக்கு குறைச்சு ஒரு 5000 பேராவது டெய்லி வந்து எப்பா என்னமா கட்டி இருக்கிறான், என்னமா கட்டி இருக்கிறான், என்னமா கட்டி இருக்கிறான், இப்படி போட்டோ பிடிக்கிறான், அப்படி போட்டோ பிடிக்கிறான், திரும்பி பார்க்கறான், மேலே போய் பார்க்கறான். தாஜ்மஹால் இடிஞ்சு விழுந்திருக்கணும். விழுந்துச்சா? விழுந்தா கண் திருஷ்டி உள்ளது நம்பலாம். இவன் கண்ணு தாஜ்மஹால் மேல பட்டுச்சுல, ஏன் தாஜ்மஹால் உடையல? அமெரிக்காவுடைய சுதந்திர தேவி சிலையின் மீது பட்டுச்சுல, ஏன் உடையல? ஆக்ரா கோட்டையின் மீது விழுந்துச்சுல, ஏன் உடையல? சீன பெருஞ்சுவர் மீது விழுந்ததல்லவா, ஏன் உடையல? கண் திருஷ்டி உண்மைனா உடைஞ்சிருக்கணுமப்பா. கண் திருஷ்டி உண்மைனா கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கணுமப்பா. அழகான பெண்களை பார்த்து எத்தனை பேர் சொல்லி விட்டு இருக்கிறான். அழகான பொம்பளை ஒருத்தி இருக்க கூடாது. முதல் நாள் அழகா நல்லா இருந்தானா மறுநாள் ஆஸ்பத்திரியில் பெட்ல படுக்கணும். ஏன்? ரோட்ல நின்று மெனக்கெட்டு காலேஜ் வாசல்ல காலேஜ் விடுற நேரத்தில் ஒரு 10-50 காவாலி பையில போய் நின்றுக்கிட்டு சைட் அடிக்கிறதுனே நிற்கிறான். அங்க பாரு மாப்பிள்ள என்ன தீயா இருக்கா பாடுறான். என்ன ஆச்சு அவர்களுக்கெல்லாம்? என்ன ஆனது? உலக அழகி போட்டி வைக்கிறான். அவன் பாரு ஆம்பளைங்க அழகு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டானோ என்னமோ தெரியல. சரி என்னமோ பண்ணிட்டு போ. பொம்பளைங்க தான் அழகுன்னு அழகி போட்டி வச்சு ஃபோக்கஸ் பண்ணி உலக அழகி உலக அழகி போட்டோவை போட்டு டிவியில் போட்டு காட்டுறான். ஐஸ்வர்யா ராய் ஐஷ் அப்படிங்கிறான். சுஷ்மிதா சென் அப்பா வாய பழக்கிறான். எத்தனை பேர் நினைத்து தங்களின் இரவு தூக்கங்களை கலைத்திருப்பார்கள்.
ஐஸ்வர்யா நோயில் விழுந்து படுக்கையில் படுத்து பெட்டில் விழுந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களா? நல்லா தான் இருக்கிறா, கல்யாணம் முடிக்கிறா, புள்ள பெக்கிறா, உடம்பு நல்ல புஷ்டி ஆகிக்கிட்டே போகுது. கந்தசி விழுந்தா நோஞ்சான் ஆகிக்கிட்டே போவானா, அவள் குண்டாகிக்கிட்டே போறா, உண்டாவும் செய்கிறா குண்டாவும் செய்கிறா. என்னப்பா கதை? கந்தசி கிடையாதுல, நம்ம அறிவு சொல்லுதுல, கண்ணுக்கு எதிரில் தெரியுதுல. பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொல்வதாக யாரோ ஒருவர் தப்பான பொய்யான செய்தியை அவிழ்த்து விட்டிருக்கிறார், அதை தூக்கி கடாசு. கண்ணால் பார்க்கிற பார்வையை வச்சுக்கிட்டு ஒருத்தனுக்கு கெடுதி ஏற்படுத்த முடியும்னா எதுக்கு ஆயுதம், பிரச்சனை, சண்டை? ஒவ்வொருத்தனையும் பார்த்து ஏங்க விடுவோம்? எதிரிகள் முன்னாடி நிப்பாட்டி விட்டு எதிரியை பார்த்து ஏப்பா எப்படி இருக்கா எப்படி இருக்கா எப்படி இருக்கான்னு சொல்ல வைப்போம். சூனியம் இருக்கிறது, குர்ஆன்லயே சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸ்லயே சொல்லப்பட்டிருக்கு. வர்றாரு யாரு? இவர் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றவராம். கந்திஷ்டி இருக்குன்னு சொல்றவரு, இந்த சூனியத்தை நம்புறவரு. ஹதீஸ்ல இருக்கிறது, சில செய்தி இருக்குது. கந்திருஷ்டி ஆய்வு பண்ணுன மாதிரி, சொரைக்கா ஹதீஸ் ஆய்வு பண்ண மாதிரி சூனிய ஹதீஸ் ஆய்வு பண்ணு. நபிகள் நாயகத்துக்கே சூனியம் வைத்தார்கள் என்றால் எப்படி வைத்திருக்க முடியும்? கேள்வி கேட்க மாட்டீங்களா? எங்கேயோ இருக்கிற ஒரு மனிதன் ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு மெழுகுல பொம்மையை செய்வாங்களாம். அதை வச்சு அதை ஒரு ஊசியை வச்சுக்கிட்டு அந்த மெழுகு பொம்மையினுடைய கண்ணில் குத்துவாராம். சம்பந்தப்பட்ட ஆளு கண்ணு நொல்லையா போயிருமா, காதில் குத்துவாராம் செவுடா போயிருமா, காலில் குத்துவாராம் நொண்டியா போயிருமா, கையில குத்துவாராம் கை உடைஞ்சு போயிருமா. எத்தனை போர் அமெரிக்காக்காரனுக்கு கொண்டு போய் அந்த தத்துவத்தை சொல்லிக் கொடு. அவன் தான் உலக நாடுகளுக்கு நாட்டாம பண்ணிக்கிட்டு ஆயுதம் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு அடுத்த நாட்டுக்கு மேல ஏவுகணையை போடுறதுக்கு செலவழிச்சு நாளுக்கு நாள் ஓட்டாண்டி ஆகி போய் கொண்டிருக்கிற தேசம் அமெரிக்க தேசம். வழியை சொல்லிக் கூடம்பா. எதுக்கு தேவையில்லாம பீரங்கி, அணுகுண்டு, ரசவாதம்? ஒரு பஞ்சாயத்து இல்லையே. ஆப்கானிஸ்தான் அழிக்கணுமா? ஆப்கானிஸ்தான் மண் எடுத்துட்டு வந்து மண்ணில் குத்துன்னு குத்துவோம், முடிஞ்சு போச்சு, ஆப்கான் அழிஞ்சிரும். இந்தியா பாகிஸ்தான் சண்டை எடுத்துக்கங்களேன், ஏன் அவ்வளவு தூரம் அமெரிக்காவுக்கு போகணும்? டெய்லி அறிக்கை போர் நடக்கிறது. பாகிஸ்தான் அங்கிருந்து சதி வேலைகளை தூண்டி விடுவதை இத்தோடு நிறுத்த வேண்டும், இல்லை என்று சொன்னால் அதை இந்தியா இரும்பு கரம் கொண்டு அடக்கும் பிரதமர் அறிவிக்கிறார். அறிவித்த மறுநாள் எல்லையிலே பாதுகாப்பு வீரர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. நேற்று வரைக்கும் 2000 பேர், இன்னைக்கு 20,000 பேர். அவனுக்கு போடுற சாப்பாடு என்ன, தங்கும் வசதிகள் என்ன, அவர்களுக்கு கொடுக்கிற செலவினங்கள் என்ன, துப்பாக்கி குண்டுக்கு செய்யப்படுகிற செலவுகள் என்ன? ஏன் பிரச்சனை? சூனியத்தை வை, அங்க இருக்கிற எல்லா வேலையும் ஆளை காலி பண்ணு. முஷர்ரஃப்ல இருந்து ஜெயலலிதால இருந்து என்ன தலைவர்கள் இருக்கிறான் அத்தனை பேரையும் காலி பண்ணு. இங்க உட்கார்ந்துட்டே வேலையை முடிக்கிறதுக்கு பதிலா எதுக்குப்பா பஞ்சாயத்து? அவ்வளவு ஏன் உலக நாட்டுக்கு தேசத்துக்கு போறீங்க? தமிழ்நாட்டுக்குள்ள ஒவ்வொரு நாளும் பண்ற அறிக்கை போர் எவ்வளவு போர்? ஐயா ஒரு அறிக்கை, அம்மா ஒரு அறிக்கை, ஐயா ஒரு அறிக்கை, அம்மா ஒரு அறிக்கை. அவர் லட்சமா செலவு பண்ணி என்னத்தையாவது கெட்ட. இந்த அம்மா வந்த உடனே அந்த கட்டட திட்டங்களை எல்லாம் முடக்க. தலைமைச் செயலகம் 1000 கோடி செலவு. நீ எத்தனை கோடியும் செலவு பண்ணு, தலைமைச் செயலமா இருக்காது அந்த அம்மா. எதுக்கு இந்த பஞ்சாயத்து? அண்ணா நூலகம் உலகத்தரத்திலே கட்டப்பட்ட நூலகம் இருந்துட்டு போகுது, ஹாஸ்பிட்டலா மாத்து. உழவர் சந்தை திட்டம் உடப்புல போடு. நாங்க கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்து. இவங்களோட பெரிய அக்க போரா போச்சு. 5 வருஷம் இந்த அம்மா ஆண்டுட்டு போன உடனே அதை போற அவர் வந்து வாபஸ் வாங்குறது. ஐயா ஆட்சி செஞ்சுட்டு போன பிறகு அந்த அம்மா வந்து வாபஸ் வாங்குறது. ஏன் பஞ்சாயத்து? நீங்க எல்லாம் சூனியத்துக்கு கொடுக்கிற காசை விட அவங்க லட்சமா கொடுப்பாங்கல்ல, கோடி கோடியா கொடுப்பாங்கல்ல. சூனியம் பண்ணி முடிக்க சொல்லுங்களேன், வேலையை முடிச்சாங்களா? அவங்க முடிச்சாங்களோ இல்லையே, நம்ம கேட்கிறவங்க கேள்வி. சூனியம் வைத்து ஒரு மனிதனை அழிக்க முடியும் என்று சொன்னால் எங்களுக்கு வை முதல்ல. நம்புறல்ல? இல்லாத ஒண்ணு நம்புவியா? இல்லாத ஊருக்கு வழி சொல்லுவியா?
சூனியம் இருக்குன்னு சொன்னா எனக்கு வை, உனக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் நான் தர்றேன், பத்திரம் போட்டு எழுதி தர்றேன்பா. சூனியத்தினால் ஏற்படுகிற பாதிப்புக்கு 100% நான் மாத்திரமே பொறுப்பு, என்னுடைய சுய சிந்தனையோடு தெளிவான புத்தியோடு இதை நான் எழுதி தருகிறேன்னு பத்திரத்தில் எழுதி வேணாம் நோட்டரி பப்ளிக் முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணி சைன் வச்சுக்கோமா, வச்சு தர்றேன், எனக்கு வை சூனியத்தை நீக்கி. உனக்கு என்ன வேணும் கேளு. சூனியம் வைக்கிறதுக்கு சில பொருட்கள் வேணும்பா, முடி வேணும், மொட்டை அடிச்சிடுறேன், உட்காரு கூப்பிடு, மொத்த முடியும் உனக்கு தான், வச்சுக்க போ. காலடி மண்ணு வேணும், ஒரு லாரியை கொண்டு வந்து கொட்டு, மிதி மிதின்னு ஒரு நாள் முழுக்க மிதிச்சு ஒரு லாரி மண்ணை தர்றேன், வச்சுக்க. நாத்தம் எடுத்த ட்ரெஸ் வேணுமா, கலட்டி தர்றேன், பனியன் வேணுமா, என்ன வேணும் எல்லாத்தையும் தர்றேன், போ வையம்பா. கேட்டவன் எவனா வச்சானா? வருஷம் எத்தனை வருஷமா கேட்கிறோம், இன்னைக்கா நேத்தா? என்றைக்கு இந்த தமிழகத்தில் ஏகத்துவ பிரச்சாரம் ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து சூனியம் பார்க்கப்படும், மந்திரம் பார்க்கப்படும் என்று எவனெல்லாம் போர்டு வச்சிருக்கிறானோ அவன் கடை வாசல்ல போய் டேய் தைரியம் இருந்தா எனக்கு வைடான்னு கேட்டவன் வச்சாங்களா? ஏன் வைக்கல? முடியாது. இன்னும் சொன்னா சூனியம் வைக்கிற பஞ்சாயத்து இருக்குல்ல, மற்றவங்களை விட அதில் கொஞ்சம் நான் எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். அதையெல்லாம் கடந்து தான் வந்திருக்கிறோம். ஆரம்பத்தில் தென்காசியில் ஒரு பெரிய அஜர்த் இருந்தார், நான் ஓதுன ஊரில் நிறைய வித்தைகள்லாம் செய்வார். எந்த அளவுக்கு வித்தை செய்வார்னா மேஜிக் தான், அதுக்கு நிறைய கதையை விடுவார். என்கிட்ட ஜின்னு இருக்குது, மைமூனான்னு ஒரு ஜின்னு வச்சுருந்தேன் அப்படிம்பார் அவர். ஜின்னை வச்சு நிறைய காரியம் சாதிக்கிறேன். ஒரு சொம்பளை தண்ணி கேட்பார், தண்ணியை ஒன்று கொடுத்தா அப்படி கையை விட்டுட்டு செம்ப தருவார், சந்தனம் மாதிரி மணக்கும், அத்தர் மாதிரி மணக்கும், நிறைய காரியங்கள் பண்ணுவார். எங்க தகப்பனார் அதை பார்த்து மயங்கி போய் நேராக ஊர்லேருந்து கிளம்பி வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அஜர்த்து அவர் முன்னாடி நிப்பாட்டி, அஜர்த்து என்ன செய்வியலோ ஏது செய்விகளோ தெரியாது, உங்களை மாதிரி நம்ம பிள்ளையும் வந்துடணும், உங்கள் பொறுப்பு உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டேன். அன்னையிலேருந்து டெய்லி சாயங்காலம் மதரசா முடிஞ்ச உடனே நேராக அவர் சூனியக்காரர் கடைக்கு போயிட வேண்டியது. தாயத்தை எழுதுறது, தகடு எழுதுறது, குறுக்கு வழி, அது இது எல்லாத்தையும் சொல்லி தந்தார். எத்தனையோ பேருக்கு நம்மளும் சூனியம் வச்சிருக்கிறோம். சூனியம் வச்சிருக்கிறோம்னா ஒரு சூனியமும் பலிச்சது கிடையாது, வைக்க போகிறதும் கிடையாது. அப்படி வைக்கிற மாதிரி காசு பறிக்கிறதுக்காண்டி சில பேர் ஏமாத்திருக்கிறோம். அதில் எந்த அளவுக்கு ஏமாத்து தில்லு முள்ளு உண்டு என்பது நன்றாகவே தெரியும். நீங்கள் போய் சூனியக்காரங்கள்ட்ட கேளுங்க, சூனியம் வைக்கிறான் நம்புறாங்கல்ல, வைக்கிறது போர்டு போட்டு வச்சு உட்கார்ந்துருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேளுங்க. பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப இடைஞ்சல கொடுக்குறான், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஆளை காலி பண்ணிடுங்க, கையை காலை முடக்கி போட்டுருங்க. நம்ம கடைக்கு பக்கத்தில் வந்து கடையை போட்டு விட்டான், வியாபாரம் இன்னையோட க்ளோஸ் ஆயிடணும். அதற்கு பார்த்து செய்யுங்கன்னு கொண்டு போய் காசை கொடுங்க. என்ன சொல்லுவார் தெரியுமா? கடலூரில் இருந்தால் கடலூர் போங்க, பண்ருட்டியில் இருந்தால் பண்ருட்டி போங்க, உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எதிர்க்கோ போங்க. அவர் என்ன பதில் சொல்லாரு இப்போமே நான் சொல்லிடுறேன். சூனியம்லாம் வைக்கக்கூடாதுப்பா, பாவம், அது ஒரு மனுஷனை கெடுக்கலாமா, ஒரு மனுஷன் வாழ்க்கையை அநியாயமா, அதெல்லாம் பாவம், பண்ணக்கூடாது. சரி, நம்ம ஊருக்காரரு அந்த வேலைக்கு இவர் சரிப்பட்டு வரமாட்டார் போல இருக்குது அப்படின்னு நீங்கள் வண்டியை கிளப்புங்க மெட்ராஸுக்கு. மெட்ராஸில் உள்ளவர்கிட்ட போய் இது மாதிரி விவரத்தை சொல்லி சூனியம் வைக்கணும், அதே ஆன்சர் அங்கேருந்து வரும். வைக்கக்கூடாதுப்பா பாவம். மதுரைக்காரன்ட்டு போங்க, வைக்கக்கூடாதுப்பா பாவம். திருநெல்வேலிக்காரன் அதே மாதிரி, கோயம்புத்தூர்காரன் அதே மாதிரி. எந்த பயிட்ட போய் கேட்டாலும் சூனியம் வையிடானா வைக்கிறது பாவம், வைக்க மாட்டேன். ஒரு பையிலும் வைக்கலன்னா வச்சது எவன்டா? வைக்க மாட்டாரா, எடுக்க மட்டும் செய்வாராம். யாராவது வச்சிருந்தா நான் எடுப்பேங்க, அடுத்த ஆளுக்கு வைக்க மாட்டேன். ஒரு பையிலும் வைக்கலையே, பிறகு எவன் தான் வச்சான்? சிந்திச்சு பார்த்தா தெரியாதா? ஃப்ராடு. என்ன வச்சான்னு வைக்கிறதா சொன்னான்னு வச்சுக்குவான், மாட்டிக்குவான். காசு வாங்கினல்ல, நல்லா சுத்திக்கிட்டு இருக்கான், வச்சுட்டேன்னு சொல்லிட்டு நீ விசாம காசு வாங்கிட்டு உட்காந்துருக்குற, என்னையா உண்டு இல்லைன்னு கேள்வி கேட்டுருவானே, அதுக்கு பயந்துக்கிட்டு வைக்க மாட்டேன், எடுக்கத்தான் செய்வேன். கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது சூனியம் என்பது ஒரு பொய், அப்படி செய்ய இயலாது, அது கண்ணுக்கு எதில் நடக்கல.
நபிகள் நாயகத்துக்கு செஞ்சாங்க வச்சாங்கன்னு சொன்னா எவனோ பொய் சொல்லி இருக்கிறான். பிரித்து பார்க்க தெரியாதா? ஹதீஸில் குர்ஆனை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வைதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யக்ரு அலைஹா சும்மம் வ உம்யானா. அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் எடுத்து சொல்லப்பட்டால் கூட குருடர்களாகவோ செவிடர்களாகவோ அதன் மீது விழமாட்டார்கள். குர்ஆன் என்ன சொல்லு காட்டு, ஆதாரம் என்ன? இந்த வசனம் என்னத்தை சொல்லுது, நீ என்ன சொல்ற, அதுக்கு ஆதாரம் இருக்குதா? குர்ஆனை எடுத்து காட்டி பேசினாலும் அதை சிந்தனையோடு கேள்வி கேட்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஹதீஸ காட்டுறாங்க, எந்த கேள்வியும் இல்லை, எந்த சிந்தனையும் இல்லை, அதான் ஹதீஸ்ல இருக்கிற என்று மொட்டத்தாத்தம் குட்டையில விழுந்தான்னு நம்புறது ஒரு அறிவாளிக்கு, ஒரு ஏகத்துவவாதிக்கு திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகத்தின் வழிமுறைகளையும் பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய தௌஹீத்வாதிக்கு அது அழகா? அப்படி செய்கிறவர் ஒரு ஏகத்துவவாதியா? அவங்க ஏகத்துவத்தை சும்மா பேருக்கு பயன்படுத்துறாங்க. போலி நடிக்கிறான், சமுதாயத்தை ஏமாத்துறான், குழப்பத்துக்காக வேண்டி வந்து நிற்கிறான். சில விஷயங்களை வந்து சொல்றது, நம்ம பல பேர் இப்படி குற்றம் சொன்ன உடனே எல்லாரும் நம்ம மேல குறை சொல்றது. குறை சொல்லு வேண்டாம் சொல்ல முடியாத குற்றங்குறைகளை விட்டு அப்பாற்பட்டிருக்கிற மலக்குகள் என்று எங்களை பற்றி நாங்கள் சொல்லிக் கொள்ளவில்லை. அப்படி நாங்கள் தம்பட்டம் அடிக்கவில்லை. அப்படி எந்த மனுஷனை அடிக்க இயல. ஏன்? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லுகிறான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள். நான் தான் யோக்கியன், என்ன மாதிரி யோக்கியன் எவனும் இல்லை சொல்ல முடியாது. என்னிடத்திலும் தவறுகள் நடக்கும், வேண்டுமென்று தெரிந்து அந்த தவறை நான் செய்ய மாட்டேன். என்னை அறியாமல், எனக்கு தெரியாமல், ஒரு பலகீனத்தினால், ஒரு மறதியினால் நான் தவறிழைத்து விடக்கூடும். அப்படி தவறு செய்தால் சம்பந்தப்பட்டவர்கள் ஆதாரத்தோடு சான்றுகளோடு சுட்டி காட்டுங்கள், அதை திருத்திக் கொள்ள நாங்கள் தயார். எந்த ஆதாரங்களும் இல்லாமல், எந்த சான்றுகளும் இல்லாமல் வெறுமன வந்து அவங்க சொல்றதை கேட்காதீங்க என்று வெறும் மொட்டையாக வந்து குறை சொன்னால் அந்த குறைகளை எப்படி ஏற்றுக்கொள்ள இயலும்? ஒரு குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு போட்டிருந்தார் சகோதரர் பிஜே, தெரியும் என்ன, லேட்டஸ்ட் உங்க ஊர் பஞ்சாயத்தா தானே, குர்ஆன்ல தப்பா மொழிபெயர்த்துட்டாரு. 100% கரெக்டா மொழிபெயர்ப்பாரு நம்ம சொல்லலை. மனிதர் தான் தப்பு செய்ய முடியும், குர்ஆன்ல தப்பு இருக்காது. குர்ஆனை நான் எடுத்து மொழிபெயர்க்கும் போது என்னுடைய அறிவு குறைபாட்டினால், என்னுடைய அறியாமையினால், என்னுடைய பலகீனத்தினால், என்னுடைய மறதியினால் நான் என்னையும் அறியாமல் தவறாக மொழிபெயர்த்து விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதை நான் மறுக்கவில்லை. சொல்லு திருத்துறோம். குர்ஆன்ல தப்பு இருக்குன்னா அந்த தப்பை யார்கிட்ட சொன்னா திருத்துவாங்க? குர்ஆனுடைய தப்பை திருத்த, அந்த மொழிபெயர்ப்பினுடைய தவறை திருத்துகிற இடத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களிடத்துல சொல்லி திருத்துவாங்க. இங்க வந்து ஊருக்குள்ள இளைஞர்களை கூப்பிட்டு இந்தா பாரு தப்பு, இந்தா பாரு தப்புன்னு இங்க பேசுறிய, சம்பந்தப்பட்டவர்களுக்கு அதை சொன்னீர்களா? இதுவரைக்கும் ஒரு குறைய ஆதாரபூர்வமா சான்றுகளோடு இந்த தவறு இருக்கிறது என்ன நிரூபித்தீர்களா? பார்த்தீங்களா, குர்ஆன்லயே கை வச்சு விட்டாரு. யாரா வைக்க முடியும்? குர்ஆன்ல அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த திருமறை குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், அதை நாமே பாதுகாப்போம். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிற திருமறை குர்ஆனில் ஒரு தனி மனிதன், ஒரு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த அமைப்பை சார்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தில் கை வைக்க முடியும்னு நம்புனா ஒன்னை விட கூமுட்டை எவன் இருக்கான்? அல்லாஹ்வை விட பிஜே பெரியாளா? அப்படிதானே அர்த்தம். குர்ஆன்லயே கை வச்சிட்டார், எப்படி வைக்க இயலும் சொல்லு? குர்ஆன்ல கை வைக்கல, வைக்க முடியாது. வைத்தால் இந்த சமுதாயம் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. இஸ்லாமிய பற்று இருக்குதோ இல்லையோ, நெசமா குர்ஆன்ல கை வச்சது மாத்திரம் நிரூபிக்கப்பட்டா அந்த மனுஷன் உயிரோடு இன்னைக்கு வரைக்கும் லாந்த முடியாது. ஊருக்குள்ள விட்டு வச்சிருப்பான். நபிகள் நாயகத்தை கேலி சித்திரம் வரைஞ்சானா டென்மார்க்ல இருக்க ஒரு பத்திரிகைக்காரன். டென்மார்க் நாடு எங்க இருக்குன்னு தெரியுமா? மேப்பில் காட்ட சொன்னா கூட தெரியாதுங்கன்னு சொல்ற ஆட்கள் தான் 99%. அது என்ன டென்மார்க்?
பள்ளிக்கூடத்தில் என் புள்ள வாங்கின மார்க் வேணா தெரியுங்க. டென்மார்க்குங்கிற ஊர் பேரையே கேள்விப்படாத மக்கள் நபிகள் நாயகத்தை கேலி சித்திரம் வரைந்து விட்டான் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் வீதிகளில் கூட்டம் கூட்டமாக இறங்கி ஆர்ப்பரித்த வரலாறு தெரியாதா? ரசூலுல்லாவின் வரலாறு தெரியாதவர்கள் எல்லாம் நபிகள் நாயகத்திற்காக வேண்டி ஒரு களங்கம் கற்பிக்கப்பட்ட உடனே அவனுடைய தலையை எடுக்க வேண்டும் என்று கொக்கரித்த அந்த போராட்ட வரலாறு தெரியாதா? அவன் மாத்திரம் கையில கிடைச்சிருந்தா விட்டு வச்சிருப்பாங்களா தமிழ்நாட்டு மக்கள்? ஒரு போட்டோ போட்டவனுக்கே இந்த நிலைமனா? கண்ணுக்கு எதிரில் மக்களோடு மக்களாக பழகி தினசரி மக்களை சந்தித்து மக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து மக்களோடு உரையாடி மக்களின் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிற இடத்திலே இருக்கிற ஒரு மனிதர் திருமறை குர்ஆனிலே கை வைத்திருந்தால் இந்த சமூகம் அதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்குமா? குவைத்தில் யூத கைகூலிகள் சில பேர் குர்ஆனிலே கை வைத்து புதிய ஒரு குர்ஆனை வெளியிட்டார்கள். சில வசனங்களை சேர்த்து சில வசனங்களை நீக்கி வெளியிடப்பட்ட அரை மணி நேரத்திற்குள்ளாக வெளியிட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். வெளியிடுவதற்காக அச்சிடப்பட்ட அத்தனை அந்த போலியான குர்ஆன் பிரதிகளும் பிடுங்கப்பட்டது அரை மணி நேரத்தில். வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் இருக்கும் அந்த ஆள் மொழிபெயர்த்து. இன்னைக்கு வரைக்கும் நீ குசு குசு மந்திரம் தான் பேசிக்கிட்டு இருக்கிற. பட்டாம்பாக்கத்தில் உட்கார்ந்து இருக்க. அதை பற்றி சரியான ஞானம் இல்லாத இளைஞர்களிடத்தில் போய் தப்பு தப்புங்கிறிய, தப்ப எங்க இடத்துல வந்து சொல்லு. தைரியம் இருக்கா? சொன்னியா? நெசமாவே தப்பு இருந்திருந்தா எங்கிட்ட சொல்லப்பா. சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? நீ பார்த்த வரைக்கும் அது தப்பு இல்லைன்னு அர்த்தம். பின்னாடி ஒருத்தன் பார்த்து தப்ப கண்டுபிடிக்கலாம். நான் தப்பே இல்லைன்னு சொல்ல வரலாம், கண்டுபிடிக்கலாம். நீ சொல்றிய அது தப்பு இல்லை. சரியான விஷயங்களை தப்பானது என்று நீங்கள் பொய்யாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். விவாதம் வச்சிருக்கிறோம், பாயிண்ட் எடுத்து கொடு. பட்டாம்பாக்கத்துக்காரருக்கு சொல்றேன், இந்த மாச கடைசியில 29, 30 தூத்துக்குடியில பிஜேயுடைய மொழிபெயர்ப்பில் தப்பு செஞ்சுட்டாருன்னு இதே டீமை சார்ந்த சில பேர் நம்மோடு விவாதிக்க வருகிறார்கள். உன்கிட்ட பாயிண்ட் இருந்தா எடுத்து கொடுத்து பேசவை. இன்ஷா அல்லாஹ் அவருடைய முகத்திரை கிழிப்போம். அப்ப தெரியும் இவர் தப்பா மொழிபெயர்த்த. தப்பா இருந்தா சொல்லப்பா, அது ஒண்ணு நாங்க மறுக்கல. சொல்லு, ஒரு போஸ்ட் கார்டு போடு. தப்பா இருந்துச்சுன்னா திருத்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிற ஆட்கள். தப்பா சொல்லிட்டோமே பிடிவாதம் பிடிக்கிறவங்க இல்லை. மற்றவங்க சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி நாம சொன்ன விஷயம் சரியா சொல்லி இருக்கிறோமான் திரும்பி 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 தன்னைத்தானே பரிசீலனை செய்து கொண்டிருக்கிற ஜமாத் இந்த ஜமாத். சில விஷயங்களை நாங்களே சொல்லி தப்புன்னு நாங்களே கண்டுபிடிச்சு நாங்களே திருத்திக்கிட்டு இருக்கோம். மற்றவன் சொல்ற மாதிரி கூட இல்லை. ரசூலுல்லாஹ் வெள்ளிக்கிழமையில ஒரு நேரம் இருக்குன்னாங்க. அந்த நேரத்தில் துவா செஞ்சா ஏத்துக்கப்படும் நாங்க. அதை பத்தி இவ்வளவு நாள் என்ன சொன்ன தெரியுமா? அப்படி ஒரு நேரம் இருக்குது, ஆனா அந்த நேரத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லாம போயிட்டாங்க. எந்த நேரம்னு சொல்லல. அசருக்கு பிறகு இருக்கலாம், மகரிபுக்கு பிறகு இருக்கலாம், இஷாவுக்கு பிறகு இருக்கலாம், ஜும்மாவுக்கு பிறகு இருக்கலாம், சுபுவுக்கு பிறகு இருக்கலாம், காலை 8 மணியா இருக்கலாம், 10 மணியா இருக்கலாம். எந்த நேரம் தெரியலப்பா. அதை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லல. அதனால ஏதோ ஒரு நேரம் இருக்குன்னு மொட்டையா சொன்னோம். ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தலன்னு சொன்னோம். சமீபத்தில் ஒரு ஹதீஸை பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அதை இதுவரைக்கும் நம்ம கவனிக்கல. ஒரு 2 சஹாபி பேசிக்கிறாங்க. அப்துல்லா இப்னு உமர்ங்கிற சஹாபி அபூ புர்தாங்கிறவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்க தகப்பனாரு இந்த வெள்ளிக்கிழமை நேரத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னதா ஒரு செய்தி சொன்னாங்களே, அந்த செய்தி என்ன? அப்படி ஒரு ஹதீஸ் இருந்திருக்கு, பார்க்கவே இல்லை. பார்த்த பிறகுதான் தெரியுது அது வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகையில் அத்தஹியாத்தில் அமர்ந்திருப்போமே, அந்த அத்தஹியாத்துடைய அமர்வைத்தான் மிக குறைந்த நேரம் அல்லாஹ்விடத்தில் துஆ அங்கீகரிக்கப்படுகிற நேரம் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி நமக்கு தெரிகிறது. ஒருத்தனுமே சொல்லல. இதுவரைக்கும் நம்மளும் ஒன்றும் இல்லைன்னு சொன்னோம். தேவையில்லாம புதுசா என் குழப்பத்தை கிளப்பிக்கிட்டு சொன்ன மாதிரி இருக்கட்டும் விட்டோமா? நாம திரும்ப கூப்பிட்டு எழுதப்பா நம்ம அன்னைக்கு தெரியாம சொல்லிவிட்டோம், இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது, அதனால திருச்சிக்கிட்டோம். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய அத்தஹியாத்து அந்த ஏற்றுக்கொள்ளப்படுகிற துஆ அங்கீகரிக்கப்படுகிற நேரம்னு மக்களுக்கு நாம அறிவிச்சோம்.
நோன்பு திறக்கிற நேரத்தில் ஒரு துவா ஓதணும், பல வருஷமா சொன்னோம். லஹபல் லமவு வபத்தல்லத்தில் உரூகு வஸபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ் ஒரு துவா ஓதணும்னு சொல்லி கொடுத்தோம், பல வருஷமா ஓதணும். நமக்கு நாமே பரிசீலனை பண்றோம், ஆகா தப்பா இருக்குதே, பலகீனமா இருக்க ஹதீஸ், தெரியாம சொல்லிவிட்டோமே. யாரும் எடுத்து சொல்லல, எந்த ஜமாத்தும் விமர்சிக்கல, ஜாக்கு விமர்சிக்கல, ஆக்கு விமர்சிக்கல, சமுதாயத்தில் இருக்கிற ஒரு ஜமாத்து விமர்சிக்கல. நாமே திருப்பி பார்த்து நாமே தவறென்று உணர்ந்து நாமே தவறை திருத்திக் கொள்கிறோம். இந்த லெவல்ல நாங்க இருக்கிறோம். நீ சொல்ற தவறை திருத்த மாட்டோமா? தவறு இருந்தா திருத்த ரெடி. ஆனால் தவறு தவறு என்று பொய்யான தகவலை நீங்கள் பதிய வைக்கிறீர்கள். அதுக்கு தான் விவாதம். விவாதத்துக்கு பிறகு அந்த தப்புடைய லெவல் என்ன நமக்கு தெரிய வரும். அப்ப ஒவ்வொன்றையும் பரிசீலித்து பாருங்க. குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி குறை சொல்லாது. ஒரு தனி மனுஷன் மேல உள்ள வெறுப்பு எல்லை மீறி உங்களை பேச வைத்து விட்டது. குர்ஆன் ஹதீஸ் என்ற லேபிளை மட்டும் பயன்படுத்தி கொண்டு ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிற சமூகத்திலே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுடைய உள்ளத்திலே விதைத்து விட்டது. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நம்ம பேசுறது கரெக்டா? சொல்லக்கூடிய விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் கரெக்டா? யோசிச்சு பாருங்க. அதனால அது மாதிரி முறையான தவறுகள் இருந்தால் எடுத்து சொல்லுங்கள். அது மாதிரி சொல்லிக்கிற மாதிரி எடுத்து காட்டுற மாதிரி இதுவரைக்கும் எதுவும் இல்லை, பிழைகள் இல்லை. தப்புந்தவருமான விஷயங்களை, வாலிபர்களை, இளைஞர்களை அறியாத முறையில் மூளை செலவை செய்கிற விதத்தில் பேசுவதை நிறுத்துங்க. அதே டீமு இப்போ பக்கத்தில் ஆண்டி குப்பத்தில் இப்போ 2 நாளைக்கு முந்தி பேசியிருக்கிறாங்க. என்னம்மா இன்னைக்கு காலையில் இன்னும் காலையில் கூட பேசியிருக்கிறாங்க. என்ன செய்தி? நம்மளாம் காஃபிரா போயிட்டோம். இதுவரைக்கும் யார் யாரெல்லாமோ சொன்னாங்க, கூட்டம் போட்டு நம்மளை காஃபிர்னு அறிவிச்ச டீம் பல உண்டு. ஆனால் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய டீமை சேர்ந்தவர்கள், போலி தௌஹீத்வாதிகள் இன்றைக்கு நம்மை பார்த்து காஃபிர் என்று பேசுகிற அளவுக்கு எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு. காஃபிரா போயிட்டாங்க. காஃபிர் என்று யாரை சொல்வது? யார் சொல்வது? தெளிவான சான்றுகள் இல்லாமல் ஒரு மனிதனை காஃபிர் என்று சொன்னால் சொன்னவனையே அது சாரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நாங்க உன்னை பார்த்து காஃபிர்னு சொல்லல. என்ன பார்த்து சொல்லனா? குர்ஆனை மறுத்தனா, ஹதீஸை மறுத்தனா? இந்த சான்றுகள் இல்லாம நீ எப்படி எங்களை காஃபிர்னு சொல்லுவீங்க? அதுக்கு ஒரு பெரிய ஆதாரம். நம்ம இஸ்லாத்தை விட்டு வெளியில ஒருத்தன் போறத நம்ம ஆதரிக்கிறோம். எவனாவது ஏத்துக்குவானா? இத லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேளுங்க, போலீஸ்காரர் ஒத்துக்குவாரா? ஆர்எஸ்எஸ் காரனை போய் கேளுங்க, அவன் ஒத்துக்குவானா? இவன் தாண்டா இஸ்லாத்துல எல்லா பேரையும் சேர்த்துக்கிட்டு இருக்கான். ஊருக்கு ஒரு கூட்டத்தை போட்டு எங்க பார்த்தாலும் போடுற கூட்டத்தில் கூட 4 பேர் 8 பேர் 10 பேர் இஸ்லாத்துல வந்துகிட்டு இருக்கிறான். இவனை எப்படி அட்டாக் பண்ணி ஆளை காலி பண்றது நாங்க சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு ஆர்எஸ்எஸ் காரங்க சொல்லுவானோ, இவன் இஸ்லாத்தை நோக்கி மக்களை அழைக்கிற கூட்டம் என்று. இவங்க என்ன சொல்றாங்க? நம்ம இஸ்லாத்தை விட்டு மக்கள் போவதற்கு நாம ஊக்குவிக்கிறோமா? எப்படியா? நாம ஒரு சட்டம் சொல்றோமா? என்ன சட்டம்? ஒருத்தர் இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிட்டா அது பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோமா? அறகுறையா ஒன்று விளங்கிக்கிட்டு பேசுறான். பொதுவா பரவலா நம்ம சமுதாயத்தில் ஒரு செய்தியை சொல்வான். இஸ்லாத்தை விட்டு ஒருத்தர் வெளியேறினா அவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு பரவலா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? அப்படி இல்லைங்கிறோம். இதுதான் நம்மளை காஃபிராக அவர்கள் அறிவிப்பதற்கு ஆதாரமா? நான் இல்லைன்னு சொன்னோம்ல, எப்படி சொன்னேன்? மொட்டையா சொன்னா? நீங்க கொல்லணும்னு சொன்னீங்களே, எப்படி சொன்னீங்க? நீங்க தான் மொட்டையா சொன்னீங்க. ஒருத்தர் இஸ்லாத்தை விட்டு வெளியில போனா அவருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தை நிர்பந்தப்படுத்தி ஒரு மனிதனை இருக்க வைக்கிறீர்களா? குர்ஆன் சொல்லுகிறது, லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் என்பது கிடையாது. ஒமன் ஷா ஃபல்யூமின் ஒமன் ஷா ஃபல்யக்ஃபுர், விரும்பியவர் நம்பட்டும், விரும்பியவர் மறுக்கட்டும். அல்லாஹ் சொல்றான். விரும்பினா மறுத்துட்டு போ,
இஸ்லாம் வேண்டாம்னு போனா போய் தொலை, நாளை மறுமையில் என்கிட்ட தான் வருவேன், அப்ப நான் பார்த்துக்குவேன். இதுதான் அல்லாஹ்வுடைய ஸ்டேட்மெண்ட். இவங்க என்ன சொல்றாங்க? உலகத்தில் ஒருத்தர் மறுத்தா உடனே ஆளை காலி பண்ணிடணும். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, இன்னல்லதீன ஆமனு சும்ம கஃபரு சும்மா ஆமனு சும்ம கஃபரு சும்ம ஸாது குஃப்ரா. யார் இறை நம்பிக்கை கொண்டு பிறகு காஃபிராகி, பிறகு இறை நம்பிக்கை கொண்டு பிறகு காஃபிராகி விட்டார்களோ அவர்கள் குஃப்ரிலே மூழ்கி விட்டார்கள், நாளை மறுமையில் நரகத்திற்கு சொந்தக்காரர்கள். என்ன சொல்றான் அல்லாஹ்? ஈமான் கொண்டிருக்கிறார், காஃபிரா போயிட்டார். ஓவாதபடி காஃபிரா போனவன கொன்றணும்னா திரும்ப எப்படி அவன் ஈமான் கொண்டா? செத்தவன் ஈமான் கொண்டானா? அல்லாஹ் என்ன சொல்றான்? ஈமான் கொண்டு காஃபிராகி மீண்டும் ஈமான் கொண்டு மீண்டும் காஃபிராகி. ஈமான் கொண்டவன் காஃபிரா போனாலே நீ தான் கொன்றுதிய. கொல்லப்பட்டவன் எப்படி அப்பா மீண்டும் ஈமான் கொண்டான், மீண்டும் எப்படி காஃபிரானான்? அப்ப இந்த வசனம் சொல்லுது, ஒருத்தன் இஸ்லாத்தை விட்டு வெளியில போனா அதற்குரிய தண்டனை மறுமையில இந்த உலகத்துல கிடையாது. இந்த செய்தியை சொன்னதுக்கு காஃபிரான். இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகிற கூட்டமா? இஸ்லாத்தின்பால் மக்களை அழைப்பதற்காக வேண்டி லட்சோப லட்ச பணத்தை வாரி இறைக்கிற ஜமாத்தாக இன்றைக்கு தமிழகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஜமாத்தை மட்டும்தான் தேர்வு செய்திருக்கிறார். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த ஜமாத்தோடு வேறு யாரும் அந்த கிரெடிட்ல போட்டி போடவே முடியாது. இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற பெயரில் முஸ்லிம் அல்லாதவர்களை அழைத்து வைத்து இஸ்லாமிய கருத்துக்களை தர்க்க ரீதியாக விலைக்கு கொடுப்பது யார்? எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கிறது? ஏற்றுக்கொண்டவர்களுக்காக தாவா சென்டர் நடத்தி அவர்களுக்கு உணவு கொடுத்து, உடை கொடுத்து, தங்குமிடம் கொடுத்து, படிக்க வைத்து, கெஜெட்டிலே பெயர் மாற்றி அபிடவிட் போட்டு ஹத்னா செய்து அத்தனை இஸ்லாமிய கருத்துக்களையும் கற்றுக் கொடுத்து நல்ல முஸ்லிம்களாக இந்த தேசத்திலே உழவு விடுவதற்கு வழிவகைகளை செய்து கொண்டிருப்பவர்கள் யார்? இந்த காரியத்தை செய்யறவங்கள காஃபிர்னு அறிவிக்கிறீங்களப்பா. காஃபிராக்குறதுக்கு மக்களை தூண்டுறாங்கன்னு சொல்றீங்களே, எப்படி உங்களுக்கு மனம் வருகிறது? எதிர்கேள்விகளை நம்ம முன்வைக்கணும். அப்படி முன்வைக்காமல் அவர்கள் சொல்லுவதையெல்லாம் சரி சரி என்று தலையாட்டி கொண்டிருந்தால் அதனுடைய நிலைமை என்ன? இவர்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறவர்களா? நேர்வழியில் செல்லுகிறவர்களா? நம்ம குர்ஆன் ஹதீஸ் என்பதை பெயரளவிலே பயன்படுத்துகிறவர்கள். இந்த உலகத்திற்காக, ஒருவர் மீது கொண்ட பொறாமைக்காக, அது மக்களை தன்பால் சேர்க்க வேண்டும் என்பதற்காக, தனக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என்பதற்காக, இப்படிப்பட்ட நோக்கங்களுக்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸ் என்ற பெயரை பயன்படுத்துகிறார்கள். இவர்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறவர்கள் இல்லை. நிஜமாகவே இந்த உலகத்தை விட நாளை மறுமைதான் பெரிது என்பதை ஆழமாக நம்பி குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டதை தவிர வேறு எதையும் மார்க்கமாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று எவர் அங்கீகரித்து தன் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறவர்கள். அப்படிப்பட்ட கூட்டத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்